ஹலோ விவாஸ், வெல்கம் டு வியபுக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல லெசன் 10 ஆன தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் குறித்து தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லெசன் யூனிட் 3லயும் கவர் ஆகும். அதாவது ஐஎன்எம் போர்ஷன்லயும் கவர் ஆகும். யூனிட் 6லயும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால இந்த லெசனை தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த லெசன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் இன் பிட்வீன் த செஷன் நம்ம பார்க்கலாம். இந்த லெசன்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதையும் டெப்தா பார்க்கலாம். ஜென்ரலா இந்த லெசன்ல அப்படி என்னதாங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பியர்கள் அரசியல்ல இந்திய அரசியல்ல நுழைஞ்சதப்போ என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு? ஐரோப்பியர்கள் அப்படின்னா பொதுவா யாரெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் இவங்க எல்லாருமே வணிகத்துக்காக தான் இந்தியாக்குள்ள முதல்ல வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்தியால வரி வசூலிக்கக்கூடிய திவானி ரைட்ஸ வாங்கி நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்று அரசியல்ல நுழைஞ்சிருப்பாங்க. சோ அப்படி அவங்க அரசியல்ல நுழைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சமூகத்துல அதாவது இந்த இந்தியால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத டீட்டெயில்டா இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமயம் சார்ந்த கருத்துக்கள்ல ஒரு சில கருத்துக்கள் முற்போக்கானதாக இருக்கும், ஒரு சில கருத்துக்கள் பிற்போக்கானதாக, அதாவது நம்மளுடைய பழமைவாத கருத்துக்கள்லாம் ஒரு சில கருத்துக்கள் மூட நம்பிக்கைகளை கொண்ட மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக ஒரு சில நபர்கள் வந்தாங்க. அவங்களதான் சீர்திருத்தவாதிகள்னு சொல்லுவோம். அவர்கள் வைத்திருந்த இயக்கங்கள் தான் சீர்திருத்த இயக்கங்கள். அந்த மாதிரி என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த சீர்திருத்தவாதிகள் யாரு, அவங்க என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதான் இந்த லெசன்ல உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் பேஜ்ல இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1700க்கு அப்புறம், அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதின்னு சொல்றாங்க. 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா என்னன்னா 1700ல இருந்து 1799 இந்த இடைப்பட்ட காலத்தை தான் 18th சென்ச்சுரின்னு சொல்லுவாங்க. இதுல பிற்பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1750ல இருந்து 1799 இந்த காலகட்டத்தை தான் 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பாதி. இந்த காலகட்டத்துல தான் வணிகத்திற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுல அரசியல் அதிகாரம் பெற்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1757ல பிளாசி போர் அப்படின்னு சொல்லி வங்காளத்துல நடக்கும். இந்த பிளாசி போர்ல வங்காள நவாப்ப ஆங்கிலேய கிழக்கிந்திய படை தோற்கடிச்சிரும். சோ இந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி கொண்டதுனால அந்த வங்காள பகுதிகள்ல வரி வசூலிக்கக்கூடிய உரிமைய இந்த ஆங்கிலேயர்கள் பெறுவாங்க. சோ இப்படித்தான் நம்மள ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை படிப்படியா ஐரோப்பியர்கள் எல்லாருமே, ஆங்கிலேயர்கள் மட்டும் கிடையாது, இந்த நிகழ்வு ஆங்கிலேயர்களுடையது. சோ இந்த மாதிரி மற்றவர்களும் பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், போர்ச்சுகீசியர்கள் இவர்களும் இந்த மாதிரிதான் வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றாங்க. திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசி போருக்கு அப்புறம் தான் திவானி ரைட்ஸ் எல்லாம் வந்து ஐரோப்பியர்களுக்கு கிடைக்குது. இந்த திவானி ரைட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மள ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம், அதாவது நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெறுறாங்க. சோ இந்த மாதிரி அரசியல் அதிகாரம் பெற்ற இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுடைய பகுதிகளை இணைக்க முயல்றாங்க. ஏன் இணைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்துல பல மன்னர்களால பல்வேறு பகுதிகளா ஆட்சி செய்யப்பட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்தியாங்கிற ஒருங்கிணைத்த ஒரு பகுதியா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒருங்கிணைக்கிறாங்க. ஏன்னா ஒருங்கிணைச்சாதான் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாக ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வர முடியும், ஒரே ஆளுமைக்கு கீழே கொண்டு வர முடியும், திறம்பட அந்த அரசை நடத்த முடியும். சோ அதனால இந்திய பகுதிகளை இணைப்பதுல ஒரு தெளிவோட இருந்திருக்காங்க இந்த ஐரோப்பியர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா புதிய வருவாய் திட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. எப்படி எல்லாம் வரி வசூலிக்கலாம், எவ்வளவு வரி போடலாம், எவ்வளவு வரி போட்டா இந்தியர்களுடைய மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு போக முடியும். சோ அவங்களுடைய செல்வ நிலை உயர்வதற்காக பல திட்டங்களை இங்க போட்டாங்க. சோ அதுதான் இந்த புதிய வருவாய் திட்டங்கள் நிறைய உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய கோட்பாடுகளை இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது திணிக்க பார்த்தாங்க. அதாவது இந்த ஐரோப்பியர்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் யாரா இருந்தாங்க அப்படின்னா கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த கிறிஸ்தவ சமயம் சார்ந்த கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள் மீது திணிக்க முயன்றாங்க. அதாவது அவங்களுடைய பண்பாட்டை இங்க இருக்க இந்தியர்கள் மீது திணிக்கிறாங்க. சோ இப்படி திணிக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள், அதாவது கல்வி கற்ற இந்தியர்கள் வந்து இத ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அந்த பண்பாட்ட விட்டுட்டு இவனுங்களோட கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும் கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னா, அப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப நம்ம அவ்வளவு கேவலமா போயிட்டோமோ? அப்படின்னு சொல்லி இது ஒரு அவமானமாக கல்வி கற்ற இந்தியர்கள் கருதுறாங்க. சோ அதற்காக என்ன பண்றாங்கன்னா, மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்ப நம்மளுடைய பண்பாடு என்னங்கிறது அந்த காலகட்டத்துல வந்து மறைந்து போனதாக ஒன்றாக இருந்திருக்கு. ஏன்னா நம்மளோடதுலயும் வந்துட்டு ஒரு சில முற்போக்கான கருத்துக்கள், சிறந்த பண்புகள்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல நம்மளுடைய பண்பாடு என்னங்கிறதே நெறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய பண்பாட்டை தேடி போறாங்க இலக்கியங்கள். ஏன்னா இலக்கியங்கள் தான் நம்மளுடைய பண்பாட்டுக்கான சான்றுகள். நம்மளுடைய சமூகம் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றினாங்க, நீதிமுறைகள் எப்படி இருந்திருக்காங்க, அக வாழ்க்கையில எப்படி இருந்திருக்காங்க, புற வாழ்க்கையில எப்படி இருந்திருக்காங்க, ஒரு சமூகத்தை எப்படி வழிநடத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய பண்பாடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய இலக்கியங்கள் தான் மெயினான சான்று. சோ அத தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய பண்பாட்டை வெளிக்கொணர்வதற்காக பல இயக்கங்கள கொண்டு வராங்க. அதுதான் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அதே நேரத்துல இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை, இந்த காலனித்துவ பண்பாட்டு மேலாதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை இந்த கற்றறிந்த இந்தியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா, நம்மள சீர்படுத்துறதுக்கு ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. அந்த மாரி என்னன்னா, இந்த மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி இருந்தோம். நம்மளுடைய பழமைவாதத்துல ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்கு. அந்த மூட நம்பிக்கைகள்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்துல இல்ல. சோ அந்த மாரி இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள மட்டும் அவங்களோட கலாச்சாரத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. மத்த எல்லாத்தையுமே நம்மளுடைய இலக்கியங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி தேடிதான் நம்மளுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அத மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்றாங்க. சோ நம்மகிட்டயும் இவ்வளவு சிறந்த பண்புகள் இருந்திருக்கு. அது ஒரு சில குறிப்பிட்ட காலம் மறைக்கப்பட்டிருந்திருக்கு. மறைஞ்சு போயிருந்திருக்கு. அத மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ணி ஒரு வரலாற்று வளர்ச்சிய கொண்டு வராங்க. அந்த வரலாற்று வளர்ச்சி நிகழ்வத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மறுமலர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய அ நடைமுறைகள், பழக்கவழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, ஒரு குழுவுக்கு ஒரு பழக்கவழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் ஒன்ற ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல. சோ அந்த கருத்துக்கள மீட்டுருவாக்கம் செய்றது தான் மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். அதுலயும் அந்த ஒரு சில கருத்துக்கள் பிற்போக்குத்தனமான அந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னா, அத ஒழிச்சிட்டு பகுத்தறிவோடு இன்றைய நவீன காலத்திற்கேற்ற அறிவியல் சிந்தனையோடு கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்கணும். சோ அந்த மாரி இருக்கக்கூடிய நிகழ்வத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மறுமலர்ச்சி அப்படின்னா ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வு. அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கு இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. புரியுதுங்களா? அதாவது நவீனத்திற்கு ஏற்ற மாரியும் இருக்கணும் நம்முடைய நடைமுறை. அதே நேரத்துல அது பகுத்தறிவு சார்ந்ததாக இருக்கணுமே தவிர, மூட நம்பிக்கை சார்ந்ததாக இருந்துறக்கூடாது. முந்தைய காலகட்டங்கள்ல மூட நம்பிக்கைய ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அதுலருந்து விடுபட்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற, பகுத்தறிவுக்கு ஏற்ற மனிதநேய தன்மை இருக்கக்கூடிய மாரி இருக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறைய உருவாக்குறாங்க. அதுதான் மறுமலர்ச்சி அப்படின்னு இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்மளுடைய பழைய சிறப்புகள் என்ன? நம்மளுடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப இலக்கியங்கள தேடி போறாங்க. இலக்கியங்கள தேடி போகும்போது நம்மளுடைய மொழியோடைய சிறப்பு நம்மளுக்கு தெரியணும்ல. சோ அப்ப மொழி, இலக்கியம், நம்மளுடைய பண்பாடு சார்ந்த தத்துவங்கள், இசை, ஓவியம், கட்டிடக்கலை போன்ற அனைத்து வரலாற்று இதையும் எடுக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அத மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்து அதுல ஒரு புதிய படைப்பாற்றல்கள உருவாக்குறாங்க. அதத்தான் இந்த அறிமுக பகுதியில உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அடுத்தது தமிழ் மறுமலர்ச்சி. இந்த காலனி ஆதிக்கத்துடைய பண்பாட்டு ஆதிக்கம். அதாவது இவங்களுடைய பண்பாட்டை நம்மளுக்கு திணிக்க வரும்பொழுது பல மாற்றங்கள் இங்க நடக்குதுன்னு சொன்னோமா, அந்த மாற்றத்துல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இது கிடையாது. விதிவிலக்குலாம் கிடையாது. தமிழ்நாடும் அத்தகைய நவீன மாற்றங்களை அனுபவிச்சிருக்கு. சோ அப்படி அனுபவிக்கும் பொழுது தமிழ் மொழி நம்மளுடைய கலாச்சார அடையாள கட்டுமானத்துல குறிப்பிடத்தக்க பங்கை இந்த ஆதிக்கமானது, அதாவது அவங்களுடைய மேலாதிக்கமானது நம்மளுடைய இதுலயும் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1800 காலகட்டங்கள்ல தான் அச்சு இயந்திரங்கள் வந்து அறிமுகப்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல. சோ அப்படி தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தும் பொழுது அறிமுகப்படுத்துறாங்க. அதன் மூலமா பல நூட்கள் புதுப்பிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல தான் திராவிட மொழிகள் மீதான ஒரு மொழியியல் ஆய்வு மேற்கொள்றாங்க. இந்த மொழியியல் ஆய்வு மேற்கொள்ளும் போதுதான் நம்மளுடைய மொழியுடைய சிறப்புகள் என்னங்கிறதே பல பேருக்கு வெளிப்படுது. சோ அதனால அந்த முக்கியமான நிகழ்வாக இந்த 2யும் பார்க்கிறாங்க. அதாவது அச்சு இயந்திரத்தோட அறிமுகமும் சரி, திராவிட மொழிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும்
தமிழ் மொழிக்கான மறுமலர்ச்சியாக, அதாவது தமிழ் மொழியுடைய சிறப்புகள் என்ன, அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மறுமலர்ச்சி இதானது மீட்டுருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அச்சு இயந்திரம் வந்த பொழுது ஆரம்ப காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, சமயம் சார்ந்த நூல்களத்தான் பதிப்பிச்சு வெளியிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப போக போக என்ன பண்றாங்கன்னா, சமயம் சார்ந்த நூல்கள் மட்டும் இல்லாம, சமயம் சார்பற்ற நூல்களையும் வந்து பதிப்பித்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அச்சு தொழில்நுட்பத்துடைய வருகை பத்தி குடுத்திருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியால அச்சு தொழில்நுட்பத்தை எங்க கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவால தான் கொண்டு வந்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் 1550 காலகட்டங்கள்ல அறிமுகப்படுத்துறாங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 1556ல செயின்ட் பால் கல்லூரி அப்படிங்கிறது கோவால இருக்கு. அங்கதான் முதல்ல அச்சு இயந்திரத்த நிறுவுறாங்க. ஓகேங்களா? சோ இந்த நிறுவனத்துக்கு அப்புறமா 1578ல தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகத்த இந்த கோவாவுல வெளியிடுறாங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களோட புக்ல இல்ல. சோ இதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸா கேட்டிருந்திருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் அச்சு இயந்திர தொழில்நுட்பத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. 1550 காலகட்டம். எக்ஸாக்ட்டா முதல்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1556 செயின்ட் பால் கல்லூரி கோவாவுல. சோ இந்த இடத்துலதான் 1578ல முதல்ல தமிழ் புத்தகமான தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுல அச்சு இயந்திரம் கொண்டு வராங்க. இது ஓவரால் இந்தியா பத்தி பார்த்தோம்ல. ஆனா இந்த லெசன் தமிழ்நாடு பத்தி. சோ அப்ப தமிழ்நாட்டுல முதல்ல எப்போ அச்சு இயந்திர தொழில்நுட்பம் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1709ல ஒரு முழுமையான அச்சகத்த சீகன் பால்கு அப்படிங்கிறவர் தான் தரங்கம்பாடியில, அதாவது இன்றைய மயிலாடுதுறை மாவட்டம் சார்ந்திருக்கும். சோ அந்த இடத்துல வந்து 1709ல இங்க கொண்டு வராரு. ஓகேங்களா? சோ இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் இலக்கிய நூல்கள்ல ஒன்றான, அதாவது தொடக்க கால தமிழ் இலக்கிய நூலான திருக்குறள 1812ல வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். இந்த ஐரோப்பியர்கள் அச்சு தொழில்நுட்பத்தை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஐரோப்பிய மொழியை தாண்டி எந்த மொழி அந்த அச்சு எந்திரத்துல ஏறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி சான்ஸ்கிரிட்லாம் இல்ல, தமிழ் மொழிதான் முதல்ல ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து முதல்ல அச்சுல ஏறின மொழி எதுனா தமிழ் மொழி. தமிழ்நாட்டுல எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1709ல சீகன் பால்கு என்பவரால தரங்கம்பாடியில அச்சகமானது அமைக்கப்படுது. 1812ல திருக்குறள் அதாவது அச்சில் ஏற்றப்பட்டு வெளியிடப்படுது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில தானே எழுதியிருப்பாங்க. அதை நம்ம இப்ப படிக்கிற புக்கு மாதிரி அச்சு அடிச்சுதான் வெளியிடுது. சோ அந்த மாதிரி வெளியிடப்பட்டது 1812. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பதிப்பித்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல சீவை தாமோதரனார் அவர்கள், உவே சாமிநாதர், தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய உவே சாமிநாதர் அவர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இலக்கியங்களை தேடி போறாங்க. ஓலைச்சுவடிகளாகவும் அங்கங்க சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் சேகரிச்சு அதை இப்ப இருக்கக்கூடிய புத்தக வடிவு மாதிரி அச்சுல ஏத்தி கொண்டு வராங்க, பதிப்பிக்கிறாங்க. அததான் பதிப்பித்தல் அப்படிம்பாங்க. அதாவது ஓலைச்சுவடியில இருக்கிறத இப்ப இருக்க புக்கு மாதிரி மாத்துறதுதான் வந்து பதிப்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வேலைகள்ல யார் ஈடுபடுறாங்கன்னா சீவை தாமோதரனார் அவர்களும் பூவே சாமிநாதர் பல பேர் ஈடுபட்டிருப்பாங்க. இதுல முக்கியமானவர்கள் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் இல்லைன்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமலே போயிருந்திருக்கும். சோ அதனால இங்க கொடுத்திருக்காங்க. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தார்கள் அப்படின்றாங்க. இதுல சீவை தாமோதரனார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பனையோலையில கையால எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. இப்ப இருக்க மாதிரி புக் வடிவுல மாத்திருக்காரு. சோ அவர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இது எல்லாமே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. சீவை தாமோதரனாரால் பதிப்பிக்கப்பட்ட நூல்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுல இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உவேசா அவர்கள். சோ இவர் வந்து பல நூல்களை
பதிப்பிச்சிருக்காரு. இதுல முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிஞ்சிப்பாட்டுங்கிற நூலையும் இவர் தான் பதிப்பிச்சிருப்பாரு. இது குறித்து நம்ம தமிழ்லயே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இவர் என்னென்ன நூல்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து இது எல்லாத்தையுமே வந்து உ.வே. சாமிநாதர் அவர்கள் வந்து பதிப்பிச்சிருக்காரு. அதாவது பல வருங்கால இலக்கியங்கள பா ஓலைச்சுவடிகள்ல இருக்கிறதையும், குறிப்புகளா எழுதி வைக்கப்பட்டதையும் தொகுத்து, பதிப்பித்து ஒரு நூல்களாக வெளியிட்டவர்கள் அப்படின்னா இவங்க. தாமோதரனார் அவர்களும், உவேசா அவர்களும். ஓகேங்களா? இதுல உவேசா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர். இதையும் கூற்று காரணங்கள்ல கேட்கலாம். அதனாலதான் அழுத்தமாக சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுது. இவங்கெல்லாம் இப்படி பதிப்பிச்சு நூலா வெளியிட்டதுனாலதான் அந்த நூல்களை படிச்சு ஓகே நம்ம மொழியிலேயே இத்தனை நூல்கள் இருக்கு. நம்ம மொழி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. நம்மளையும் நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க. அவங்களுடைய பெருமைகள் என்ன? அவங்களுடைய அறம் என்ன? அகவாழ்வு என்ன? புறவாழ்வு என்ன? அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த நூல்கள் மூலியமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோ இது குறித்த விழிப்புணர்வானது மக்களிடையே ஏற்படுது. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க இப்படி ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய காலத்துல இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கறது எதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பதிற்றுப்பத்து இருக்கு. பதிற்றுப்பத்தை பதிப்பித்து நம்மளுக்கு ஒரு நூலா நம்மளுக்கு கொடுத்ததுனாலதான் பதிற்றுப்பத்தை படிக்கும் போதுதான் ஓகே சேர மன்னர்கள் இப்படி இருந்திருக்காங்க. அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெருமையோட இருந்திருக்காங்க. இவ்வளவு கொடைத்தன்மையோடு இருந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்ப நம்மளுடைய சமூக பண்பாடு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முக்கிய சான்று என்னன்னா நம்மளுடைய இலக்கியங்கள். சோ அந்த வேலைய நம்மளுடைய வரலாற்றை நம்மளுக்கு உணர்த்தியவர்களாகத்தான் இந்த சி.வை. தாமோதரனார் அவர்களும், உ.வே.சா அவர்களும் மற்றும் சில தமிழ் அறிஞர்களும் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1816ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இது. 1816ல புனித ஜார்ஜ் கோட்டையில கல்லூரி ஒன்றை எஃப்.டபிள்யூ. எல்லிஸ் அப்படிங்கிறவரு நிறுவறார். இந்த புனித ஜார்ஜ் கோட்டை வந்து 1600 காலகட்டங்கள்லயே உருவாக்கப்பட்டதாம். 1600லயே வந்து இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கும். இந்த கோட்டையில ஒரு கல்லூரிய 1816ல யார் நிறுவறாங்கன்னா எஃப்.டபிள்யூ. எல்லிஸ் அவர்கள். அந்த கல்லூரியோடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி. இந்த கோட்டை ஆக்சுவலா எங்க இருக்குன்னா மதராஸ்ல இருக்கு. மதராஸ்னா மெட்ராஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. மதராஸ் மாகாணத்துல புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது 1600 காலகட்டங்கள்ல. இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். எக்ஸாக்டா புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டதுங்கிறத தேடி கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த கோட்டையில 1816ல எஃப்.டபிள்யூ. எல்லிஸ் அப்படிங்கிறவர் ஒரு கல்வியை நிறுவறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எக்ஸாக்டா இது கேட்பாங்க. ஒண்ணு இயர் கேட்பாங்க, இல்லைன்னா எந்த பர்சன்னு கேட்பாங்க. ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா இங்க ஒரு கல்லூரியை நிறுவி அந்த கல்லூரியில என்ன பண்றாருன்னா தென்னிந்திய மொழிகள் குறித்து ஒரு ஆய்வு நடத்துறார். அவர் என்ன சொல்றாருன்னா தென்னிந்திய மொழிகள் வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தது. அதுக்குன்னு அதாவது தென்னிந்திய மொழிகள்னா இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாமே, தமிழ் இதெல்லாமே. இந்த தென்னிந்தியால பேசப்படக்கூடிய மொழிகள் எல்லாத்துக்கும் தனியா ஒரு மொழி குடும்பம் இருக்கு. இதுக்கும் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்துக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கோட்பாட்டை உருவாக்குறார். யாரு? எஃப்.டபிள்யூ. எல்லிஸ் அவர்கள். இந்த கோட்பாட்டை மெய்ப்பிக்கும் பொருட்டாக இவருக்கு அப்புறம் வரக்கூடிய ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஒரு நூல் எழுதுறாரு. இதுவும் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ராபர்ட் கால்டுவெல். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இவர் என்ன பண்றாருன்னா இவர் சொன்ன கருத்தை விரிவாக தெளிவுபடுத்துறாரு. ஆமா, தென்னிந்திய மொழிகளுக்குன்னு ஒரு தனி மொழி குடும்பம் இருக்கு. இது வந்து இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பு கொண்டது கிடையாது. இது தனித்தது அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாட்டை 1856ல விளக்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது திராவிட மொழிகளுக்கிடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். யாரு? ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். ஓகேங்களா? சோ ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா
இந்த தென்னிந்திய மொழிகளைத்தான் வந்து திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க. இந்த தென் இந்திய பகுதிகளை தான் திராவிடம்னே சொல்லுவாங்க. மேல இருக்கிறத ஆரிய பகுதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த திராவிட மொழிகளுக்கு இடையே ஒப்புமை இருக்கு. இப்ப மலையாளத்துல இருக்க ஒரு சில சொற்கள்லாம் தமிழ்ல இருக்கும். தமிழ்ல இருக்க ஒரு சில சொற்கள்லாம் ஆந்திரால பேசக்கூடிய தெலுங்குல இருக்கும், கன்னடத்துல இருக்கும். அப்போ இந்த திராவிட மொழிகளுக்குள்ள ஒப்புமையானது இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒப்புமைகள் சமஸ்கிருதத்தோட இல்ல அப்படின்னு சொல்லி ராபர்ட் கால்டுவெல் சொல்றாரு. சோ அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த காலகட்டத்துலதான் இந்த 1800 காலகட்டங்கள்லதான் என்ன பண்றாங்கன்னா, தமிழ் அதாவது அறிவார்ந்த தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்னு ஒரு மொழி இருக்கு. திராவிட மொழிகளுக்கெல்லாம் அது தலையாயது. இந்த திராவிட நாடானது சமத்துவத்தை போற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணத்துக்கும் சம்மந்தமே இல்ல. 2க்கும் அடிப்படை கருத்துக்கள் வெவ்வேற அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதாவது தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய 2க்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை இந்த அறிவார்ந்த தமிழர்கள் கண்டு கொண்டார்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும், தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும், அவர்களின் சமூக வாழ்வில் ஜாதிகள் இல்லை எனவும், பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டார்கள் இந்த அறிவார்ந்த தமிழர்கள். அதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இப்படி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒண்ணு. இந்த 3 ஒண்ணு. அடுத்து இந்த 3 ஒண்ணு. அதாவது என்னன்னா, இந்த திராவிட மொழிகளுக்கு எல்லாம் தாயாக இந்த தமிழ் மொழியானது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிராமணர்கள் தமிழர்களே கிடையாது. சோ பிராமணர்களாலதான் இந்த ஜாதிகள் பிராமணர்கள் எப்போ இந்த தமிழகத்துக்குள்ள வந்தாங்களோ, இந்த திராவிட நாட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்பதான் ஜாதிகள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த திராவிடர்களுக்கு ஜாதிகள்னு ஒண்ணு இல்ல, பாலின வேறுபாடுன்னு ஒண்ணு இல்ல, சமத்துவம் தான் அவங்களுடைய அடிப்படை கருத்தாக இருந்துச்சு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? திராவிடர்களுடைய மொழியாக தமிழும், திராவிடர்களுக்கு ஜாதிகள் இல்லை, பாலின பாகுபாடு இல்லை, சமத்துவத்தை பின்பற்றுபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் வாதிடுறாங்க. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஆரியர்கள் பேசிய மொழியாகவும், ஆரியர்கள்ங்கிறவங்க இந்த பிராமணர்களாகவும், இந்த பிராமணர்கள் ஜாதி அடிப்படையில் வேறுபாட்டை கொண்டிருந்தவர்களாகவும் இருந்தார்கள். சோ இப்ப 2ம் வெவ்வேற அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. பிராமணர்கள் இங்க வந்ததுனால அவங்க எல்லாம் திராவிடர்கள் ஆயிட முடியாது. அவர்கள் ஆரியர்கள். அவர்களுடைய மொழி சமஸ்கிருதம். அவர்கள் பிராமணியம். பிராமணியம் அப்படின்னா ஜாதி வேறுபாடோடு பாலின வேறுபாடை பெருமையாக பேசிக் கொண்டவர்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். சோ இப்போ இந்த மாதிரி அறிவார்ந்த தமிழர்கள் என்ன சொல்றாங்க? திராவிடர்களுடைய மொழி தமிழ் எனவும், திராவிடர்களுக்கு ஜாதி இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, நாங்கள் சமத்துவத்தை பின்பற்றியவர்களாகவும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. சோ இதன் மூலமாக திராவிட உணர்வானது தமிழ்நாட்டுல தோன்றுது. எப்போ இந்த 1800 காலகட்டங்கள்ல தானே வாதிடுறாங்க. அந்த காலகட்டத்துலதான் திராவிட உணர்வு தோன்றுது. இந்த திராவிட உணர்வானது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு, தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திடுது. சோ சுந்தரன் இத மெய்ப்பிக்கிற ஒரு சான்றாகத்தான் பி சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்ட மனோன்மணியம்ங்கிற நாடக நூல்ல இடம்பெற்ற தமிழ் மொழி வாழ்த்து பாடல் இருக்கு அப்படின்றாங்க. சோ திராவிட உணர்வு தோன்றியதன் மூலமாக தமிழ் மறுமலர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கறத இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இருக்குல்ல, நீராறும் கடலொடுத்த அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா, மனோன்மணியம் அப்படிங்கிற நூல். இந்த நூல் வந்து ஒரு நாடக நூல். இதை எழுதினவங்க யாரு அப்படின்னா பி சுந்தரனார். அந்த பாடல்ல இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது திராவிட உணர்வு தோன்றியதன் மூலமாக தமிழ் மறுமலர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதுவும் இந்த நாடக நூலாங்கிறத அடிக்கடி தமிழ்ல கேட்பாங்க. மனோன்மணியம் அப்படிங்கிறது எப்படி எந்த வகையை சார்ந்த நூல்னு கேட்பாங்க. நாடக வகையை சார்ந்த நூல். ஏன்னா ஒரு சில நூல்கள் வந்து நகைச்சுவை நூல்களா இருக்கும். சோ அந்த மாதிரி இதுல இது நாடக நூல். பி சுந்தரனார் எழுதினது மனோன்மணியம் அப்படிங்கிறது. அடுத்தது இதுலதான் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலானது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வள்ளலார் பத்தி கொடுத்திருக்காங்க. வள்ளலாருடைய இயற்பெயர் என்னன்னா ராமலிங்க அடிகள். அவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1823 இருந்து 1874 இந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்தவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்து சமயத்துல இருக்கக்கூடிய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். அது என்ன மேம்? வள்ளலார்னாவே இந்து சமயத்தை ஃபாலோ பண்ணவர் தானே மேம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா. ஆனா இவருடைய கோட்பாடே என்னன்னா ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு அப்படின்றத சொல்றவர் யாரு? வள்ளலார் அவர்கள். சோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சாமின்னு போய்
கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகளுக்கு சேவை செய்யாதீர்கள். இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்றாரு. ஆனா நம்மளுடைய இந்து சமய நூல்கள் என்ன சொல்லும்? சாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க எல்லாத்தையும் பண்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். மொத்த இந்து சமயத்தையே கேள்விக்குள்ளாக்கினார்னு சொல்லல. இந்து சமயத்துல இருக்கக்கூடிய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னது. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்வதோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். இவர் யாருன்னே தெரியாது. இங்க பாட்டுக்கு மொட்டையா கொடுத்திருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர்ங்கிறவரு திருநெல்வேலியில பிறந்தவர். திருநெல்வேலியில தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிட்டு திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில ஆசிரியர் பட்டம் பெறாரு. அதுக்கப்புறம் அந்த கல்லூரியிலேயே ஆசிரியரா வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர மனம் புரியறாரு. மனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மனைவியோட சேர்ந்து இவர் என்ன பண்ணிருவாருன்னா தஞ்சாவூருக்கு போயிட்டு இவரும் இவரோட மனைவியும் சேர்ந்து தஞ்சாவூர்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு மகளிர் பள்ளியில ஆசிரியரா பணியாற்றுவாங்க. அதனாலதான் இவர் தஞ்சை மு ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இவரை பத்தி தேடினீங்கன்னா அதுல தஞ்சை மு ஆபிரகாம் பண்டிதர்னு இருக்கும். அதனால தஞ்சை இவர் பிறந்த ஊர்னு எடுத்துக்கூடாது. தஞ்சையில இவர் ஆசிரியராக இவருடைய மனைவியோடு வாழ்ந்தார். சோ இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இயல் இசை புலவர். இவர் ஒரு இயல் இசை புலவர். இவருக்கு பன்முக திறமை இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை ஆய்வாளர். நம்மளுடைய பழமையான அதாவது தமிழ் இசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு ஆய்ந்தறிந்து அதை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தவர் ஒரு உன்னதமான மனிதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். இவர் ஒரு தமிழ் அறிஞர். இது மட்டும் இல்ல, இவர் ஒரு சித்த மருத்துவர். ஏன்னா இவர் பிறந்த குடும்பம் ஒரு மருத்துவம் தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பாரு. அவங்களுடைய பரம்பரை தொழிலாக இவரும் அதை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆசிரியர் பணி செஞ்சுட்டு அவர் தஞ்சையிலே என்ன பண்றாருன்னா மருத்துவராகவும் பணியாற்ற தொடங்குறாரு. ஜோதிட கலையில் நிபுணர் இவர். ஆசிரியர், ஒரு சிறந்த விவசாயி. சோ இப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்டவர் தான் இந்த ஆபிரகாம் பண்டிதர். பொதுவா சொல்லணும்னா ஒரு இயல் இசை புலவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தமிழ் இசையை தேடி ஆராய்ந்து வெளிக்கொண்டு வந்தவர். தமிழ் இசை குறித்து தமிழ் இசை வரலாறு குறித்தும் பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. இது ரொம்பவே முக்கியமானது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீவை தாமோதரனார், பூவை சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம், பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, கவிஞர் பாரதிதாசன் இவங்க எல்லாருமே தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு புத்தெழுச்சியை அளித்தார்கள் அப்படின்றாங்க. ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சாங்க. அதாவது பழமையான இலக்கியங்களை தேடி பதிப்பிச்சதோடு மட்டும் இல்லாமல் புதிய இலக்கியங்களையும் இவர்கள் படைத்திருக்கிறார்கள். இன்றைய நவீனத்துக்கு ஏற்ற அறக்கருத்துக்களை கொண்ட பல அறநூல்களை இவர்கள் இயற்றியிருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு என்ன வேணும், இந்த சமுதாயம் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய உயரிய கருத்துக்களை தங்களுடைய பாடல்கள் மூலியமாகவும் தங்களுடைய எழுத்துக்கள் மூலியமாகவும் தமிழ் மொழியில வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல இன்னொருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் அவர்கள். இவரை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயில்டா படிப்போம். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பௌத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்ட ஒரு நபர். இவர்தான் இந்த ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக, ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமையா வச்சிருந்தாங்கல்ல, சோ அதை எதிர்த்து போராடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லலாம். சோ இந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக பொதுவுடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் கையில் ஆயுதமாக எடுத்தவர் இந்த சிங்காரவேலர் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியான உரிமைகள், மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர் அப்படின்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பெரியார் பத்தி பல செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். பெரியாரும் அயோத்திதாச பண்டிதரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்தவர்கள் தான் இந்த அயோத்திதாச பண்டிதரும் பெரியார் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது இங்க நம்ம பார்த்தோம்ல இந்த இவர்களுடைய தமிழ் எழுத்துக்கள் மூலமா என்னென்ன மாற்றங்கள் சமூகத்துல நடைபெற்றது அப்படிங்கறத ஒவ்வொருத்தரை பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. இதுல சூரியன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்னன்னா பருதினா எனக்கு சூரியன். ஆனா சூரியன்கிறது சமஸ்கிருதம். ஓகேங்களா? அடுத்து நாராயணன் அப்படிங்கிற கடவுள் பேர் யாருன்னா திருமால் தான்.
பெருமாள் தான் வந்து நாராயணன். சோ நாராயணனுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மால். மால்னா திருமால்னு அர்த்தம். அடுத்தது சாஸ்திரி அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு கலையிலே வல்லுனர் அப்படிங்கிறவங்கள தான் வந்து சாஸ்திரின்னு சொல்லுவோம். சோ அப்ப அத கலைஞர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இவருடைய பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பருதிமாற் கலைஞர், பருதி கூட்டல் மால் கூட்டல் கலைஞர் தான் புணரும்போது பருதிமாற் கலைஞர். அதாவது தமிழ்ல படிச்சிருப்பீங்க. வல்லினம் வரும் பொழுது முன்னாடி லகரம் வந்து ரகரமா மாறும்னு. சோ அதுலதான் இந்த இல்லானது இர்றாக மாற்றம் அடைந்து இருக்கும். ஓகேங்களா? இது தமிழ் இலக்கிய வகுப்பு பாருங்க. புணர்ச்சி விதிகள் கிளாஸஸ் நம்மளுடைய புக் சேனல்லயே இருக்கும். அதை பாருங்க, இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். சோ இப்படித்தான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன்னுடைய பெயரை பரதிமார் கலைஞர்னு மாற்றிருக்காரு. இவர் 1870ல பிறந்தவர். மதுரையில பிறந்த ஒரு மனிதர். இவர் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பணியாற்றினாரு. தமிழ் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டு தொடக்க கால தமிழ் அறிஞர்கள்ல ஒருவர். அதாவது தமிழ்ல நிறைய சமஸ்கிருத சொற்கள் கலந்திருக்கு. ஆனா அதுக்கு தமிழ் சொற்களே இருக்கு. ஆனா பேச்சு வழக்குல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சமஸ்கிருத சொற்களை நம்ம கொண்டு வந்து அது தமிழ் மொழியோட கலந்துட்டோம். சோ அப்படிப்பட்ட சொற்களை நீக்கிட்டு தூய தமிழ் சொற்களை பேசணும் அப்படிங்கிற பல அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைத்தார்கள். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள். தன்னுடைய பெயரை பரதிமார் கலைஞர் என தூய தமிழ்ல மாற்றிக் கொண்டாரு. தமிழ் மொழிங்கிறது ஒரு செம்மொழி. இந்த வந்து ஒரு வட்டார மொழி இல்ல அப்படின்னு சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்துல வாதிடுறாரு. அதாவது சென்னை பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னா தமிழ வந்து ஒரு வட்டார மொழி. வட்டார மொழினா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழின்னு அர்த்தம். அந்த மொழிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்காதுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் பேசுனா அந்த மொழிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்காது அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்டது கிடையாது இந்த தமிழ். இந்த தமிழுக்குன்னு பல தனித்தன்மைகள் இருக்கு. தமிழ்ங்கிறது ஒரு செம்மொழி. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசக்கூடிய வட்டார மொழி இல்ல. திராவிட மொழிகளுக்கே வந்து தாயாக விளங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி, சோ இத வட்டார மொழின்னு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சென்னை பல்கலைக்கழகத்துடைய கூற்றுக்காக எதிர்த்து வாதிடுறவரு இவர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள்ல ஒண்ணுதான் என்னன்னா இந்த சொனட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொனட் அப்படின்னா 14 லைன்ஸ்ல கவிதை எழுதுறது. 14 வரிகள்ல கவிதை எழுதக்கூடியதுதான் வந்து சொனட்னு சொல்லுவோம். தமிழ்ல தனிப்பாசுர தொகை அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான கவிதைகள் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு, பெட்ராட்சன் எழுதியிருக்காரு. சோ இவர்களுடைய கவிதைகள்ல படித்து அதன் மேல ஈர்ப்பு கொண்டு இந்த பரதிமார் கலைஞரும் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சொனட் வகையான கவிதைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்யறாரு. 1901ல தனிப்பாசுர தொகைங்கிற ஒரு நூலையே வெளியிடுறாரு. யாரு? பரதிமார் கலைஞர். இது ரொம்பவே முக்கியம். இந்த 14 வரி செயல் வடிவத்தை அப்படிம்பாங்க. இந்த 14 வரி செயல் வடிவத்துக்கான பேர் என்னன்னா சொனட் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல சொல்லணும்னா தனிப்பாசுர தொகைன்னு அர்த்தம். இப்படி ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. இந்த நூல் யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். தனிப்பாசுர தொகை எழுதியவர் பரதிமார் கலைஞர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவர். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து 33 வயசுலயே இளம் வயதிலேயே இயற்கை எழுதிடுவார். சோ இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இவரோட பேரை மாத்துனது. அதுக்கப்புறம் தமிழ்ங்கிறது ஒரு செம்மொழின்னு சொன்ன ஒரு மனிதர் இவர். தமிழ்ல சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்திருக்கு. அதுக்கு தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கு. வார்த்தைகள் இல்லாமதான் சமஸ்கிருத வார்த்தைகள் இங்க உள்ள வரல. வார்த்தைகள் இருக்கு. பேச்சு வழக்குல மனிதர்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி கலப்பை கொண்டு வந்துட்டாங்க. அத நீக்கிட்டு தூய தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர். சொனட் அப்படிங்கிற ஒரு 14 வரி செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். அப்படி அவர் ஒரு முழு நூலையுமே எழுதியிருக்காரு. 14 வரியில பாடல் எழுதுற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் அடங்கிய ஒரு நூலை கொண்டு வந்திருக்காரு. அதான் தனிப்பாசுர தொகை. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 33 வயசுல இறந்துட்டார். இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள். இந்த மறைமலை அடிகள் 1876ல பிறக்கிறாரு. 1956ல அவர் மரணிக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுவர். யாருன்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அது யாருன்னா இந்த மறைமலை அடிகள் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த மறைமலை அடிகள் தான். ஓகேங்களா? தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் தூய்மைவாதத்தின் தந்தை. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். இவர் வந்து சங்க இலக்கியங்களான
பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இது எல்லாத்துக்குமே வந்து விளக்க உரையானது எழுதியிருக்காரு. இவர் இளைஞராக இருந்த போது என்ன பண்றாருன்னா சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில பணிபுரிகிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாச்சலம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இவரும் எங்க வேலை பார்த்தாரா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழாசிரியரா பல ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு. பாருங்க, சூரிய நாராயண சாஸ்திரி அதாவது பரிதிமார் கலைஞரும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பணியாற்றினவர். மறைமலை அடிகளும் தமிழ் பேராசிரியராக அதே கல்லூரியில சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில பணியாற்றிருக்காரு. இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சுந்தரனார், சோமசுந்தரநாயர். பி சுந்தரனார் யாருன்னா மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை இயற்றியவர். இவருடைய ஆசிரியர். ஓகேங்களா. அடுத்தது இந்த தனி தமிழ் இயக்கத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த இயக்கம் எதை ஊக்குவிச்சுச்சு, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ் மொழியில பிற மொழிகள் கலந்திருக்கு, அந்த பிற மொழிகளுடைய தாக்கத்தை எடுக்கிறோம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சமஸ்கிருத சொற்கள் அதிக அளவு கலந்திருக்கு. அந்த சமஸ்கிருத சொற்கள் இல்லாமலேயே தமிழ் மொழி தனித்து இயங்கும். அதனால அந்த சமஸ்கிருத சொற்களை கண்டறிந்து அதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா இந்த மறைமலை அடிகள். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியில் இருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். இந்த இயக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பா தமிழ் மொழியின் மீதும் இலக்கியம் ஆகியவற்றின் மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகளாருடைய மகள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் என்னன்னா நீலாம்பிகை. இவங்களும் இந்த தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க. இவர் தன்னோட பேரான வேதாச்சலம் அப்படிங்கிற இயற்பெயரை, இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் வேதாச்சலம் அப்படிங்கிறது, அத வந்து என்னன்னு மாத்திக்கிட்டாருன்னா மறைமலை அடிகள் அப்படின்னு தமிழ்ல மாத்திருப்பாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பத்திரிகை நடத்துவாரு. அந்த பத்திரிகையோட பேர் ஆரம்ப காலகட்டத்துல என்ன இருந்துச்சுன்னா ஞானசாகரம் அப்படின்னு இருந்துச்சு. ஞானம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், அதற்கான தமிழ் சொல் என்னன்னா அறிவு. அப்ப இந்த ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையின் பெயரை அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. அதே மாதிரி இவரோட சங்கம் வைத்திருப்பார், சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தோடைய பெயரையும் வந்து என்னன்னு மாத்துறாருன்னா பொதுநிலை கழகம் அப்படின்னு மாத்துறாரு. ஓகேங்களா. இது 3 விஷயம் பண்ணிருப்பாரு. ஒண்ணு அவரோட பேரு வேதாச்சலம் மறைமலை அடிகளா மாறுச்சு. அடுத்தது அவர் நடத்தின பத்திரிகை ஞானசாகரம் அப்படிங்கிறது அறிவுக்கடல். அடுத்தது அவர் வைத்திருந்த சங்கம் சமர சன்மார்க்க சங்கம், அத வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லி தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாகவும் தமிழை தூய தமிழ்ல பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் சமஸ்கிருத சொற்களை தவிர்க்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கடுத்து இவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல நீலாம்பிகை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன இருக்கு, எதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அதாவது ஒரு சமஸ்கிருத சொல் இருக்குன்னா அதை பயன்படுத்தாம நம்ம மொழியிலேயே அதற்கு ஈடான சொற்கள் இருக்கு, அந்த மாதிரியான சொற்களை அடங்கிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து இதுதான் வந்து நம்மளுடைய தமிழ் ரிலேட்டடா நடந்த சமூக மாற்றங்கள். ஓகேங்களா. தமிழ் மறுமலர்ச்சி ரிலேட்டடானது. அடுத்தது திராவிட இயக்கத்துடைய எழுச்சி பத்தி பார்க்க போறோம். திராவிட இயக்கத்தோட எழுச்சியை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திராவிடம் அப்படின்னா என்னன்னா பிராமணர்கள் அல்லாத இதற்கு முன்னாடி இந்த தென்னிந்திய பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தான் திராவிடர்கள். அந்த பகுதியை தான் திராவிட பகுதி அப்படிங்கிறாங்க. சோ அப்ப பிராமணர்களுடைய ஆதிக்கம் இல்லாத அவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காகவும் அவர்களுடைய ஆதிக்கம் இல்லாம பிராமணர்கள் அல்லாதவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் தோன்றப்பட்ட இயக்கம் தான் வந்து இந்த திராவிட இயக்கம். புரியுதுங்களா. அதாவது திராவிட இயக்கம் அப்படின்னா என்னன்னா பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள், உதயமான இயக்கங்கள். ஓகேங்களா. சோ இப்படி என்ன இயக்கம் முதல்ல உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஆனது தோற்றுவிக்கப்படுது. இதை தோற்றுவித்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிறவங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. 1909 மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு அவர்களால் உருவாக்கப்படுது. எதற்காக அப்படின்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இதுக்கப்புறமா 1912 டாக்டர் சி நடேசன் அவர்களால மதராஸ் ஐக்கிய கழகமானது உருவாக்கப்படுது. இதுவும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு
நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். சோ இந்த அமைப்பு, அதாவது மதராஸ் ஐக்கிய கழகம்னு பெயர் சூட்டப்பட்ட இந்த அமைப்பு பின்னால மதராஸ் திராவிட சங்கம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். இதை தோற்றுவித்தவர் நடேசனார் அவர்கள். எந்த ஆண்டு அப்படின்னா 1912. ஏன் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றேன்னா, இங்க இருக்க எல்லா பாயிண்ட்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த அதாவது மதராஸ் ஐக்கிய கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, மதராஸ் திராவிட சங்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா நடேசனார். எந்த ஆண்டு? 1912. முன்னாடி கேட்டிருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்ப திராவிடர்களின் மேம்பாட்டிற்காக பல உதவிகளை இந்த சங்கமானது செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கல்வி கற்க வைப்பது, சோ இது அவங்களுடைய மேம்பாடு குறித்து விவாதிப்பது, இதெல்லாம் தான் இந்த சங்கமானது மேற்கொண்டுச்சு. இதே சமயத்துல பிராமணர் அல்லாதவர்கள் தங்கி படிக்கிறதுக்காக, அவங்களுடைய கல்வி பாதிக்கப்பட்ட கூடாது அதற்காக, ஏன்னா தங்கக்கூடிய இடம் இல்லாதவங்களுக்கு கல்வி பாதிக்க கூடாது அப்படிங்கறதுனால நடேசன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, தங்கும் விடுதி வசதி இல்லாத பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கறத திருவல்லிக்கேணியில கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1916 ஜூலைல திருவல்லிக்கேணியில திராவிடர் இல்லம் அப்படிங்கறத நடேசன் அவர்கள் தோற்றுவிக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னா, பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்க கூடாது, அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் தேவை, அதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த திராவிட இல்லமானது தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி பார்க்கணும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கறதோட இன்னொரு பேர் தான் என்னன்னா நீதி கட்சி. இதற்கு ஏன் இந்த பேர் வந்ததுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ ஆனா இதோடைய உண்மையான பெயர் என்னன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், இப்ப முன்னாடி பாத்தீங்கல்ல இவர்தான் டாக்டர் நடேசனார் அவர்கள், சர் பிட்டி தியாகராயர் அவர்கள், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட ஒரு 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்களால உருவாக்கப்பட்டது. அதாவது ஒருத்தர் இந்த சங்கத்தை உருவாக்கல, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை பல நபர்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதுல முக்கியமான நபர்கள் அப்படின்னா நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் அவர்கள். இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். இந்த டேட் கேட்பாங்க, எந்த ஆண்டு இது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கறத உருவாக்குறாங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய ஒரு முக்கியமான தீர்மானம் அடுத்து நம்ம பாக்குறோம். ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினாவும் இது அமையுது. என்னன்னா, இந்த சங்கம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நவம்பர்ல உருவாக்குறாங்களா, 1916 டிசம்பர்ல என்ன பண்றாங்கன்னா, விக்டோரியா பொது அரங்குல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு சொல்லி இந்த சங்கமானது ஒரு அறிக்கையை வெளியிடுது. ஓகேங்களா? இது எப்படி உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருப்பாங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1916. யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா, இந்த நீதி கட்சியால், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்டது. எங்க வெளியிடப்பட்டதுன்னா, விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டத்துல வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? அது ரொம்ப அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த சங்கத்துடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா, அப்ப அதுக்கு ஒரு ஊடகம் தேவையா, ஒரு பத்திரிகை தேவையா? சோ அதற்காக இந்த சங்கமானது 3 வகையான பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை, இன்னொன்னு ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகை, இன்னொன்னு ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகை. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கூற்று காரணங்கள்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பத்திரிகையும் 3 மொழிகள்ல வெளியிடப்பட்டது. அதாவது திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை எதற்காக வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய, அதாவது நீதி கட்சியுடைய கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு போறதுக்காக தமிழ்ல வெளியிடப்பட்டாங்க. ஓகேவா? அவங்களுடைய கருத்துக்களை தமிழ்ல வெளியிடுவதற்கு இந்த திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை பயன்படுத்தினாங்க. அதுவே அவங்களுடைய கருத்துக்களை ஆங்கிலத்துல வெளியிட்டது எந்த பத்திரிகையில அப்படின்னா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையில இவங்களோட கருத்துக்களை ஆங்கிலத்துல வெளியிட்டாங்க. அதுவே ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகையில தெலுங்கு மொழியில வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு சங்கத்துடைய கருத்து தான் தமிழ்ல வெளியிட திராவிடங்கிற ஒரு பத்திரிகையும், ஆங்கிலத்துல வெளியிட ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு பத்திரிகையும், தெலுங்குல வெளியிட ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் இவங்க வெளியிட்டாங்க. இந்த ஆங்கிலத்தில் இவர்களுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக இவர்கள் வெளியிட்ட இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற செய்தித்தாளுடைய பேர்லதான் இந்த கட்சி அப்படியே மாறிடுச்சு. தென்னிந்திய நலச்சங்கம் அப்படிங்கிறது
ஜஸ்டிஸ் பத்திரிகையை வெளியிட்டதுனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. ஜஸ்டிஸ்னா நீதின்னு அர்த்தம். சோ நீதி கட்சி அப்படின்னு பின்னால அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, புரிஞ்சா? சோ இதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதி கட்சியை பத்தி சொல்லணும். ஜஸ்ட் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தேர்தல்ல ஈடுபடுறாங்க. ஃபர்ஸ்ட் 1919 தான் இந்து அரசு சட்டம், அதாவது மான்டேகு செம்ஸ்போர்ட் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் மாகாண அரசியல்ல இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இங்க இருக்க எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டதுதான். ஏன்னா நான் இப்போ இங்க எந்த பாயிண்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு சிலர் நினைப்பீங்க என்ன எந்த பாயிண்ட் சொன்னாலும் ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர்னு போயிட்டு ஐஎன்எம்மோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஏதாவது ஒரு அகாடமியில, நம்மளோட அகாடமியோட பிவைக்யூவா செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, சோ அதனாலதான் இவ்வளவு டைம் எடுத்து இன்டெப்தா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, சோ மாகாண அரசுல இரட்டையாட்சி முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1919 எந்த சட்டத்தின் கீழே அப்படின்னா 1919 இந்திய அரசு சட்டம், மான்டேகு செம்ஸ்போர்ட் திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சட்டத்தின் கீழே அடிப்படையில இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்துறாங்க இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவில. சோ இது இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா, அதாவது இது என்ன இரட்டை ஆட்சினா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா அரசியல் அதிகாரங்களையும் ஆட்சி செய்பவர்களாக யார் மட்டும் இருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் மட்டும் இருந்திருப்பாங்க. சோ இந்த இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்றாங்கன்னா இந்தியாவிலையும் ஏதாவது நீங்க இருக்க நாடு இந்தியா, இந்தியாவிலதான் ஆட்சி செய்றீங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய ஆட்சி அரசமைப்புல பங்கு கொள்ளணும் இல்ல அப்படின்னு சொல்லி பல கற்றறிந்த இந்தியர்கள் வாதிட்டு இருப்பாங்க, பலமுறை மனுக்கள் கொடுத்திருப்பாங்க, நிறைய ஆங்கிலேயர்களோட பேசியிருப்பாங்க. அப்படி பேசி வாங்கப்பட்டதா இந்த இரட்டை ஆட்சி முறை. சோ அப்படி இந்தியர்களும் இந்த ஆட்சி அமைப்பில் இடம்பெறுவதற்கான ஒன்றாகத்தான் இந்த இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப எலெக்ஷன் வச்சுதானே இந்தியர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படிதான் இந்த எலெக்ஷன் ஆனது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 1920 தான் முதல் தேர்தல் ஆனது இந்தியால நடக்குது. பிரிட்டிஷ் இந்தியால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1920 நடக்குது. இந்த எலெக்ஷன் படிதான் இந்தியர்கள் ஆட்சி அமைப்பில் அமர்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 1920 நடைபெற்ற தேர்தல்ல நீதி கட்சியும் பங்கேற்குது. நீதி கட்சி 1920 நடைபெற்ற தேர்தல்ல வெற்றி பெற்று சென்னை மாகாணத்துல முதல் அமைச்சரவையை அமைக்குது. சோ அப்படி அமைச்சரவை அமைக்கும் போது யார் முதலமைச்சரா, சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா சுப்பராயலு அப்படிங்கிறவங்க முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பிரிட்டிஷ் இந்தியால, அதுல இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணிடுவாங்க. யாரு முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாங்கன்னா சுப்பராயலு. இந்த ஹிஸ்டரிய ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருக்க பாயிண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1920 நடந்துச்சா, இதுக்கு அடுத்து 1923லயும் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்லயும் நீதி கட்சி வின் பண்ணிடும். ஓகேங்களா, அடுத்தது 1926ல அடுத்த எலெக்ஷன் நடக்குது. ஆனா இந்த எலெக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா சுயராஜ்ய கட்சியானது வெற்றி பெறும். நீதி கட்சி வெற்றி பெறாது, சுயராஜ்ய கட்சி வெற்றி பெறும். ஆனா சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றாலும் அவங்க ஆட்சி அமைக்க மறுத்துருவாங்க. சோ அதனால அப்போ சுயேட்சையாக இருந்த ஒரு நபரானவர் ஆஹ் ஆட்சி அமைப்பாங்க, அமைச்சரவை அமைப்பாங்க, நீதி கட்சியோட பெரும்பான்மையை பின்பற்றி இது பண்ணுவாங்க. சோ அதனாலதான் இங்கேயே இது பண்ணுவாங்க. அடுத்தது 1930ல மறுபடியும் நீதி கட்சியே ஆட்சி அமைக்கும். நீதி கட்சியே தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிச்சு. அடுத்தது 1934. 1934ல என்ன ஆகும் அப்படின்னா நீதி கட்சி படுதோல்வி அடையும். காங்கிரஸ் தான் என்ன ஆகும்னா ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்காது, காங்கிரஸ் வெற்றி பெறும். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா சட்ட மறுப்பு இயக்கத்துல தோல்வி கண்டதுனால காங்கிரஸ் ஆட்சி அமைக்க மறுக்குது. அதனால நீதி கட்சி 1934லயும் ஆட்சி அமைக்கிறாங்க. சோ இப்ப 1920ல ஆரம்பிச்சவங்க 1937ல எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த இன்பிட்வீன் பீரியடு யாரையும் ஆட்சி செய்யறாங்கன்னா இந்த நீதி கட்சி தான் சென்னை மாகாணத்துல ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அதத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அப்ப இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே இல்லைன்னா கட்சிகள்லாம் இருந்துச்சு. 1920லயே இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாம் இருந்துச்சு. 1920ல எலெக்ஷன்ல இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கெடுத்திருக்காது, பைகாட் பண்ணாங்க. ஏன் பைகாட் பண்ணாங்கன்னா அப்போ ஒத்துழையாமை இயக்கத்துக்காக பைகாட் பண்ணிருப்பாங்க. 1934ல சட்ட மறுப்பு இயக்கம் தோல்வி அடைஞ்சதுனால வெற்றி பெற்றும் கூட ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாங்க. அதனால நீதி கட்சி 1934ல ஆட்சி அமைச்சாங்க. அதனால உங்களுடைய ஆட்சியானது தொடர்ந்துச்சு. ஓகேங்களா,
சோ அப்ப நீதி கட்சி 1920ல இருந்து 23, அடுத்தது 23ல இருந்து 26 ஆகிய ஆண்டுகள்ல ஆட்சி அமைச்சது. அடுத்தது காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த சூழல்ல நீதி கட்சி 1937 வரைக்கும் ஆட்சியை தொடர்ந்துச்சு. 1937ல மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸும் நிக்குது, நீதி கட்சியும் நிக்குது. காங்கிரஸ் வெற்றி பெறுது, நீதி கட்சி படுதோல்வி அடையுது. அதுதான் கடைசி எலெக்ஷன்னே சொல்லலாம் நீதி கட்சிக்கு. அதுக்கப்புறம் நீதி கட்சி வெற்றி பெறவே இல்லை. சோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க, அடுத்து 23ல வின் பண்ணாங்க, 26ல சுயராஜ்ய கட்சி வின் பண்ணுச்சு. பட் ஆட்சி அமைக்க மறுத்ததுனால ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆட்சி அமைச்சாங்க. அடுத்தது 30ல நீதி கட்சி ஆட்சி அமைச்சது. அடுத்தது 1934ல காங்கிரஸ் வின் பண்ணுச்சு. ஆட்சி அமைக்க காங்கிரஸ் மறுத்ததுனால நீதி கட்சி அரசமைச்சது. அரசமையை அரச அரசவையை அமைச்சரவையை உருவாக்கியது. ஓகேங்களா. அடுத்தது 37 எலெக்ஷன் காங்கிரஸே நின்னுச்சு, காங்கிரஸே வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீதி கட்சி வரவே இல்லை. சோ இதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஓகே 1920ல இருந்து 37 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டு காலங்கள்ல பெரும்பாலும் இவர்கள் ஆட்சி செய்த காலங்களாக இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல இவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத அடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. இந்த நீதி கட்சியும் கூட திராவிடர்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒன்று. அது என்ன திராவிடர்கள், இதை இப்படி கூட சொல்லலாம். பிராமணர் அல்லாத சமூகத்திற்கான சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு இதாத்தான் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமானது நடைபெற்றிருந்திருக்கு. சோ இவங்களுடைய திட்டங்களும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அதாவது பிராமணர் அல்லாதவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மூலாதாரமாக விளங்கியிருக்கு அப்படின்றாங்க. மக்கள் தொகையில பெரும்பாலானவர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல இருப்பதற்கு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்தது எது அப்படின்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லக்கூடிய இந்த நீதி கட்சி. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்துல கூட அவர்களுக்கென இடத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. பிராமணர்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் பிராமணர் அல்லாதவர்களும் கல்வி கற்க வேண்டும், அரசு வேலைகள்ல வரணும், அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்னு பல முன்னெடுப்புகளை இந்த நீதி கட்சியானது எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்தின சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளையும் தகர்த்தது. அதாவது அன்றைய காலகட்டத்துல சாதி மாறி திருமணம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சட்டப்படியான ஒரு சில சிக்கல்களும் இருந்துச்சு. அத கூட இந்த நீதி கட்சி மாத்துச்சு, அந்த சட்டத்தையே மாற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல பொது கிணறுகள்ல நீர்நிலைகள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து நீர் எடுக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைத்தெறிந்தவர்கள் இந்த நீதி கட்சி. அப்ப இது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அல்லவா. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் அவங்களுடைய சாதனை தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த குழந்தைகளை அந்த காலகட்டங்கள்ல பள்ளிகள்ல சேர்த்து கொள்ள மாட்டாங்க. சோ அப்ப இந்த நீதி கட்சி என்ன பண்ணுதுன்னா, இவங்க ஆட்சி அமைத்த காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்க்குலர் விடுறாங்க, ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த குழந்தைகளை பொது பள்ளிகளில் கண்டிப்பா சேர்த்துக்கணும், எந்த ஒரு காரணமும் சொல்லி அவர்களுடைய சேர்க்கையை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ஆணையை பிறப்பித்திருப்பாங்க. இதுவும் இவங்களுடைய ஒரு சாதனை. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு தங்கும் விடுதிகளையும் 1923 காலகட்டங்கள்ல அந்த மாணவர்களுக்காக அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறாங்க. நீதி கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்களும் தேர்தல்ல அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை 1921ல கொண்டு வராங்க. இந்த நீதி கட்சி சட்டமன்றத்துல பெண்கள் பங்கேற்க வேண்டும்னு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின் மூலமாகத்தான் 1926ல நடைபெற்ற தேர்தல்ல முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்று இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிஞ்சுச்சு. சோ இதற்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக எது இருந்துச்சு அப்படின்னா நீதி கட்சியோடைய இந்த 1921ல கொண்டு வந்த தீர்மானம் தான். ஓகேங்களா. சோ இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யாருன்னு கேட்பாங்க. முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1926ல நடைபெற்ற தேர்தல்ல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. இதுவும் ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ். அடுத்தது
நீதி கட்சி என்ன பண்ணாங்கன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்கள இயற்றக்கூடிய பணிகள மேற்கொண்டாங்க. அதாவது பல்வேறு வகுப்பை சார்ந்த மக்கள் இந்த தமிழகத்துல, இந்த மதராஸ் மாகாணத்துல, இப்ப தமிழகம், முன்னாடி மதராஸ் மாகாணம்னு இருந்துச்சு. அந்த மதராஸ் மாகாணத்துல இருந்தாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலயும், அரசியல்லயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, சமூகத்திலயும் சரி, 3 வகையான நீதிகள்லயும் அவங்களுக்கு சம பங்கு குடுக்கணும் அல்லவா? சோ அதற்கான சட்டங்களை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவமானது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டங்களை இயற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டாங்க. அதுல முக்கியமா 2 வகுப்பு வாரி அரசாணைகளை வெளியிட்டாங்க. எப்பப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16 செப்டம்பர் 1921 அன்னைக்கும், ஆகஸ்ட் 15 1922 அன்னைக்கும் 2 வகுப்பு வாரி அரசாணைகளை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகள் இப்போ அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய இந்த அரசு பணிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்காக 1924ல பணியாளர் தேர்வு வாரியம், நோட் பண்ணிக்கோங்க, பணியாளர் தேர்வு வாரியம், ஆணையம் கிடையாது, வாரியம். ஓகேவா? சோ 1924ல அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி தான் அமைக்கிறாங்க. இவங்கதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ எடுக்கிறதுக்கு ஒரு வாரியம் இருக்கணும். அவங்களுடைய டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் படிதான் அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கொண்டே வராங்க. இவங்களுடைய இந்த அமைப்பை பார்த்துட்டு தான் பின்னாடி பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா 1929ல பொது பணியாளர் தேர்வாணையம்ங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ரொம்பவே முக்கியமான ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியான ஒண்ணுதான் என்னன்னா, நீதி கட்சி வந்து 1926ல இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றினாங்க. இதன்படி எந்த ஒரு ஜாதி வேறுபாடையும் பார்க்காமல், அதாவது ஜாதி வேறுபாடின்றி கோவில்கள்ல நிர்வாக குழுக்கள்ல உறுப்பினராகவும் கோவில்களின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. அதாவது ஒரு பர்டிகுலர் இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கோவில் நிர்வாகத்தை மேற்கொள்ளணும்லாம் இல்ல. 1926ல இந்து சமய அறநிலை சட்டத்தின்படி எல்லாருமே ஜாதி வேறுபாடு இல்லாம அதுக்கு தகுதியுடையவர்கள் அந்த நிர்வாகத்தை மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? ஜாதி ஒரு தகுதியா இருக்கக்கூடாது. மத்த தகுதிகள், அந்த நிர்வகிக்கிறதுக்கான தகுதிகள் ஒரு சில இதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தகுதிகள் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஜாதியை சேர்ந்தவர்களும் நிர்வகிக்கலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. இது கேட்பாங்க, இந்து சமய அறநிலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு. 1926. யாரால இயற்றப்பட்டதுன்னா நீதி கட்சியினால் இயற்றப்பட்டது. புரிஞ்சா? 1916ல நவம்பர் 20ஆம் தேதி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நீதி கட்சி. இவங்களோட முக்கியமான ஒண்ணு பிராமணர் அல்லாதோர் அறிக்கை 1916ல வெளியிடப்பட்டது. அடுத்தது அவங்களுடைய 3 பத்திரிகைகள், அவங்களோட தேர்தல் களம் பத்தி சொல்லணும். 1920ல இருந்து 1937 எலெக்ஷன் வரைக்கும் பெரும்பாலான காலங்கள்ல இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. 20, 23, 30 தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. 34ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க மறுத்ததுனால இவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஓகேங்களா? 37ல படுதோல்வி அடைந்தவர்கள் கடைசி வரைக்கும் எலெக்ஷன்ல ஜெயிக்காமே அதோட முடிஞ்சுக்குச்சு. நீதி கட்சிங்கிறது அதோட அவங்களுடைய பெரும்பான்மை இழந்துட்டாங்க. இவங்களோட காலகட்டத்துலதான் இந்த பல்வேறு பெண்களுக்கு முன்னுரிமை அளித்த இந்த சட்டமன்றத்துல முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு தீர்மானம், அடுத்தது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பணியாளர் தேர்வு வாரியம், அதுக்கு அடுத்தது இந்து சமய அறநிலை சட்டம். இது எல்லாமே இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து யார பத்தி பார்க்க போறோம்னா, சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை யாரு கொண்டு வந்தாங்கன்னா 1925ல பெரியார் அவர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா என்னன்னா, சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத, சாதிகளற்ற, பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை இந்த இயக்கமானது ஆதரிக்குது. அதாவது சாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. மனுஷனா பிறந்திருக்கியா அப்படிங்கிற அந்த அடிப்படை மட்டும்தானே தவிர, மனிதனிலும் பிறப்பின் அடிப்படையில இந்த சமுதாயத்துல பிறந்திருக்க அப்படிங்கிற அந்த பாகுபாட்டை தவிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இந்த சுயமரியாதை இயக்கமானது தோன்றுச்சு. இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கிய கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவும் சுயமரியாதையும் தான் ஒரு மனிதனுடைய பிறப்புரிமை அப்படின்றத பிரகடனப்படுத்தினாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு மனிதனுக்கு பிறப்புரிமை
அவன் பிறக்கும்போது அவனுக்கு என்னென்ன உரிமை அவனுக்கு இயற்கையா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சுயமரியாதை, இன்னொன்னு பகுத்தறிவு அப்படிங்கிறதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்புரிமை அப்படிங்கிறத இந்த சுயமரியாதை இயக்கமானது பிரகடனம் செஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பெண்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. சோ அப்ப பெண்களுடைய இந்த தாழ்வான நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் கல்வி கற்காமல் இருப்பதுதான், எழுத்தறிவின்மைதான் இவர்கள் தாழ்மையான நிலைக்கு காரணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் அவர்கள் தான். சோ அப்ப இவங்க கண்டிப்பா தொடக்க கல்வியாவது கற்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் தொடக்க கல்வி பெறுவதற்கான பணிகளை மேற்கொண்டது இந்த சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா? அடுத்தது பெண் விடுதலைக்காக போராடினது இந்த இயக்கம். மூட நம்பிக்கைகள் இந்த சமூகத்துல இருந்த மூட நம்பிக்கைகளை நீக்குவதற்காகவும் நீக்கக்கூடிய முக்கிய பணியில ஈடுபட்டது இந்த சுயமரியாதை இயக்கம். பகுத்தறிவை வலியுறுத்தியது ரொம்ப முக்கியம். பகுத்தறிவை வலியுறுத்தியது. அதாவது இந்த மூட நம்பிக்கைகள் மூலமா பல அநீதிகளானது இந்த சமூகத்துல நடைபெற்று கொண்டிருந்தது. பகுத்தறிவுனா என்னங்கிறதையே இந்த மக்களுக்கு புரிய வச்ச ஒரு இயக்கம் எதுன்னா இந்த சுயமரியாதை இயக்கம் தான். அப்ப இந்த சுயமரியாதை இயக்கம் பெண் விடுதலைக்காக போராடுச்சு, மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக போராடுச்சு, மக்களுடைய பகுத்தறிவுங்கிற அந்த விழிப்புணர்வை, பகுத்தறிவுனா என்ன, பகுத்தறிவு இந்த சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியம் அப்படிங்கிறதை மக்களிடையே கொண்டு சேர்த்தது எது அப்படின்னா இந்த சுயமரியாதை இயக்கம் தான். இந்த சுயமரியாதை இயக்கம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு வழிகோலியது, ஆதரவு தெரிவிச்சு, சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்கள் நலனுக்காக மட்டும் போராடவில்லை, இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் போராடியது. இந்த சுயமரியாதை இயக்கம் இஸ்லாமிய சமயத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவத்தை பாராட்டியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சுயமரியாதை இயக்கம் இந்துக்களுக்கானது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்காக ஒன்றும், இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சகோதரத்துவம், சமத்துவம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த கோட்பாடுகளை பாராட்டியது இந்த சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா? இப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? பெரியார். அவரை பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஈ.வே. ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் ஈ.வே. ராமசாமி. ஈ.வே. ராமசாமி 1879 பிறக்கிறாரு. 1973 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர்தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. இவர் ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாளுக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவர் ஓரளவுக்கு படிச்சிருக்காரு, ரொம்ப படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு முறையான கல்வியை கற்றிருக்கிறாரு. இவருடைய தந்தைக்கு தெரிந்தவர்களா இருப்பாங்கல்ல, அவங்களோட கல்விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்காரு, நிறைய விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. இவர் இளைஞரா இருந்தப்ப என்ன பண்ணிருவாருன்னா, வீட்டை விட்டு வெளியேறி பல மாதங்கள் வாரணாசியில போய் தங்கி இருப்பாரு. அந்த மாதிரி வாரணாசியில தங்கி இருக்கும் பொழுது பல இடங்கள்ல சமயம் சார்ந்த மையங்கள்லயும் தங்கி இருக்கிறாரு. இந்த மாதிரி சமயம் சார்ந்த இடங்கள்ல தங்கி இருக்கும் பொழுதுதான் வைதிக இந்து சமயத்தில் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் மூலமாக இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகள் தகர்ந்தன. அதாவது நம்மளுக்குமே ஒரு மனிதனா பிறக்கிறோம், பெற்றோருடைய வளர்ப்புல இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன நம்மளுக்கு போதிக்கிறாங்களோ அது மட்டும்தான் இருக்கும். பகுத்தறிவுங்கிறது எப்ப நம்மளுக்கு தோன்றுதோ, எது சரி எது தப்பு, ஒரு மனிதநேயம் தான் முக்கியம், பகுத்தறிவு தான் முக்கியம், மனிதனை ஜாதி அடிப்படையில பாகுபடுத்த கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு எப்ப தோன்றுதோ அப்பதான் இந்த சமுதாயத்தை பற்றி இந்த சமுதாயம் பத்தியும் இந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பழமைவாத கருத்துக்களையும் நம்ம புரிஞ்சுக்கவே முடியும். சோ அப்படித்தான் இவர் வாரணாசியில போய் இந்த சமயம் சார்ந்த மையங்கள்ல தங்கும் போதுதான் இந்த சமயத்துல எவ்வளவு பழமைவாத கருத்துக்கள் இருக்கு, எவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கருத்துக்கள் இவருக்கு இந்து சமயத்தின் மீது இருந்த நம்பிக்கை உடையுது. எப்போ அப்படின்னா இந்த இடங்கள்ல தங்கும் போதுதான். அது என்ன வைதிக இந்து சமயம் அப்படின்னா நம்மளுடைய வேதங்கள் அடிப்படையில் அமைந்த இந்து சமயம். அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்குல்ல. இந்த வேதங்களின் படி, இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைப்படித்தான் இந்துக்கள் வாழணும், இப்படித்தான் தீர்ப்புகள் ஒரு வழக்குல அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதங்கள் நம்மளுக்கு போதிச்சிருக்கும். அந்த வேதங்கள்ல ஒரு சில பழமைவாத கருத்துக்கள் இருக்கும், சதிங்கிற பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுல. சோ இதெல்லாமே இந்த இந்து சமயத்தின் மீது இருந்த நம்பிக்கையை
இவருக்கு உடையுது. ஓகேங்களா? காரணம் இந்த பழமைவாத கருத்துக்கள் எல்லாத்தையும் இல்ல, ஒரு சில கருத்துக்கள். அதனாலதான் பெரியார் வந்து இந்துக்கள எதிர்க்கிற ஒரு மனிதராகவே இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவரு. இந்த மாரி போய் சமயம் சார்ந்து தங்கி இருக்கும்போது தான், இதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதன் மீது நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீடு திரும்புறாரு. வந்தவரு அவரோட அப்பாவுடைய தொழில பாக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு புரிஞ்சிருச்சுல்ல, இந்த மாரி மூட நம்பிக்கைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒரு சில பணிகள நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பொது வாழ்க்கையில தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அப்படி பல பொது முன்னேற்றத்திற்காக பல செயல்கள செஞ்சிருக்காரு. அதுதான் அடுத்து நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. இவர் வந்து 1918ல ஈரோடு நகர சபை தலைவர் பதவி வகிப்பார். சேர்மேனா ஈரோடு முனிசிபாலிட்டியோடைய சேர்மேனா எலக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1918ல் ஈரோட்டின் நகர சபை தலைவராக பதவி வகித்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1922ல இருந்து 23 இந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா பதவி வகிக்கிறாரு. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவரா பதவி வகிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் இந்த மதராஸ் மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறாரு. சோ அப்படி ஒன்றாகத்தான் இந்த கோயில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிகிறார். காங்கிரஸ் கமிட்டி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு மாநாடுகள்லாம் நடத்துவாங்கல்ல, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம்ல. அந்த மாரி ஒரு மாநாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்து ஒரு தீர்மானம் ஒன்றை முன்மொழிகிறார். ஓகேங்களா? 1924ல கேரளால இருக்கக்கூடிய வைக்கம், அதாவது இந்த வைக்கம் அப்படிங்கிற பிளேஸ் என்னன்னா திருவாங்கூர் சமஸ்தானம். திருவாங்கூர் சமஸ்தானம்ங்கிறது ஒரு சுதேசி அரசு. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள்ல பல்வேறு பகுதிகள் பல மன்னர்களால சுயமாக ஆட்சி செய்யப்பட்டிருந்துச்சு. ஒரு சுதேசி அரசு. இவங்க யாருக்கும் அடிபணிஞ்சவங்கலாம் கிடையாது. அந்த மன்னர் அந்த பகுதிகள ஆட்சி செஞ்சிருப்பாரு. அந்த மாரியான ஒரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழ வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வைக்கம். இந்த வைக்கத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு பகுதியில நுழையக்கூடாது. ஒரு சமூகத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதியில ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த வீதிகள்ல கூட வரக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு ஆலய நுழைவு போராட்டத்த 1924ல பெரியார் அவர்கள் முன்னெடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த மாரி ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவரு மதுரையை சேர்ந்தவர். ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இவர்தான் ஃபர்ஸ்ட் அங்க பல போராட்டங்களை நடத்திட்டு இருப்பாரு. அவரை கைது செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜார்ஜ் ஜோசப்போடைய அழைப்பின் காரணமாகத்தான் பெரியார் வந்து அங்க போவாரு. வைக்கம்க்கு போவாரு. போய் இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி அதுல வெற்றி கொள்வார். இவர் இந்த போராட்டத்துல வெற்றி கொண்டு அதனாலதான் இவரை வந்து அந்த மக்கள் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்படித்தான் அவருக்கு பேர் வந்துச்சு. இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1924 வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் வெற்றி. அதனால் வைக்கம் வீரர் என மக்களால் பெரியார் அழைக்கப்படுகிறார். இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் 1920 30 காலகட்டங்கள்ல சேரன்மா தேவி குருகுல பள்ளியில உண்ணும் உணவு அறையில ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். ஏன்னா இந்த குருகுலம் எந்த நிதியில செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய நிதி உதவியினாலதான் இந்த குருகுலம் செயல்படுது. அதாவது வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவரால நடத்தப்பட்ட ஒரு குருகுலம் தான் இந்த சேரன் மாதேவி குருகுலம். இந்த குருகுலத்துல உணவு உண்ணக்கூடிய அறையில வந்துட்டு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மேல உட்கார்ந்து சாப்பிடணும், மத்தவங்க கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த மாதிரியான பாகுபாடு நிலவுவதை பெரியார் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு ரொம்பவே மன வருத்தம் அடைகிறாரு. ஏன் மன வருத்தம் அடைகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த குருகுலம் ரன் பண்ற இந்த குருகுலமே எதனால ரன் ஆகுதுன்னா, அந்த தேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய நிதி உதவினாலதான். நம்ம உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியில ரன் ஆகக்கூடிய இடத்திலேயே இந்த மாதிரி ஒரு அநீதியானது இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி மன வருத்தம் அடைகிறாரு. இதை கண்டிக்கிறாரு, எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. இருந்தாலும் அத காங்கிரஸ் வந்து ஆதரிக்கல. சோ அதனால மனமுடைந்துறாரு. அதாவது இவர் வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட போய் சொல்றாரு. சோ காங்கிரஸ் இயக்கத்துல சொல்லும் போது அதை காங்கிரஸ் ஏத்துக்கல. இதனாலதான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்தே
பெரியார் விலகி இருப்பார். 1920 எக்ஸாக்டா சொல்லணும்னா 1925 காஞ்சிபுரத்துல திருவிக தலைமையில இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது மாநாடானது நடக்கும். அந்த மாநாட்டுல பெரியார் என்ன கொண்டு வருவார் அப்படின்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை கொண்டு வருவார். அதாவது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல்ல ஈடுபடணும், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை முன்மொழிவாரு. ஆனா அதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. சோ அதனால ரொம்ப மனமுடைந்த பெரியார் என்ன பண்றாருன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து 1925 சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அவருடைய பொது வாழ்க்கை பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிப்பார். சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கப் ஸ்டோரி. இவருடைய கருத்துக்கள் இப்ப இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதே மாதிரி பகுத்தறிவு வாதத்தோட இருக்கக்கூடிய இவருடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கும் இவருக்கு பத்திரிகை தேர்வு தேவைப்பட்டது, செய்தித்தாள்களும் இதழ்களும் தேவைப்பட்டது. சோ அதற்காக அவர் பல்வேறு செய்தித்தாள்களையும் இதழ்களையும் வெளியிடுறாரு. அப்படி வெளியிடப்பட்டதுதான் குடியரசுங்கிற இதழ் 1925 ரிவோல்ட் அப்படிங்கிறது 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலைங்கிற செய்தித்தாள் 1935. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்குறாரு. இந்த இயரோட கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்லயும் இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கினாருல்ல, இந்த இயக்கத்தோடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எது அப்படின்னா இந்த செய்தித்தாள்கள்ல குடியரசுங்கிறது தான். ஓகேங்களா? 1925 இவர் இந்த பார்ட்டிய ஃபார்ம் பண்ணும்போது கொண்டு வரப்பட்ட செய்தித்தாள் தான் இதோடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இவர் தன்னுடைய கருத்துக்களையும் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கைகளையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பல கட்டுரைகள் எழுதுறார். செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பல கட்டுரைகள் எழுதுறாரு. இந்த மாதிரி கட்டுரைகள் எழுதும் பொழுது அவரோட பேர் பெரியார்னு கீழே போட மாட்டாரு. அந்த கட்டுரைக்கு கீழே என்ன போடுவார்னா சித்திரபுத்தன் அப்படின்ற பெயர்ல இந்த கட்டுரைகள்லாம் எழுதுறாரு. ஓகேங்களா? அப்ப சித்திரபுத்தன் அப்படிங்கிற துணை பெயர்ல கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க, பெரியார் அவர்கள் தான். ஓகேங்களா? புரிஞ்சா பெரியார பத்தி? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் பத்தி சொல்லியிருப்பாங்க. சிங்காரவேலர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிங்காரவேலருக்கு வந்து பௌத்த மதத்தின் மீது ஈர்ப்பு கொண்டவர். சோ அவர் வந்து ஒரு பொது உடைமைவாதி, சமத்துவத்தை ஆயுதமாக கையில் எடுத்தவர். சோ அவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தவர் தான் இந்த பெரியார். ஓகேங்களா? அடுத்தது 1936 பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒரு நூலை இயற்றியிருப்பார். அந்த நூல் வெளிவந்த உடனே பெரியார் அந்த நூலை வந்து தமிழ்ல பதிப்பிச்சிருப்பார். ஓகேங்களா? அந்த நூல் 1936 பி.ஆர். அம்பேத்கர் தமிழ்ல வெளியிடல. சோ அவர் வெளியிட்ட அந்த நூலுடைய கருத்துக்களை தமிழ்ல பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். வந்த அதே ஆண்டிலேயே பதிப்பிச்சிருப்பார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். ஏன்னா பெரியார் ஏன் காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை காரணமா தான் வெளில வந்தாரு. சோ அதுதான். ஓகேங்களா? இவருமே அதை வலியுறுத்தி தான் காங்கிரஸ் மாநாட்டுல முன்மொழிஞ்சிருப்பாரு. அதை ஏற்க மறுத்துட்டாங்க காங்கிரஸ். அதனாலதான் அங்க இருந்து வெளில வந்தாரு. சோ அப்ப பி.ஆர். அம்பேத்கரும் தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை வச்சிருந்தாரு. சோ அவரோட கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். அடுத்தது 1937 நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுனே சொல்லலாம். 1937 எலெக்ஷன்ல இந்திய தேசிய காங்கிரஸ் போட்டியிடுது. இதுலதான் நீதி கட்சி படுதோல்வி அடைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைக்குதுன்னு பார்த்தோம். சோ அப்படி சென்னை மாகாணத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் மேல ஆட்சி அமைச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையிலான அரசானது அமையுது. ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல இந்தியை கட்டாய பாடமா வந்து அறிமுகம் செய்யறாரு. இத வந்து பெரியார் எதிர்க்கிறாரு. இந்த இந்தி திணிப்பை எதிர்த்ததுனால பெரியார் மக்களிடையே பிரபலமாகிறாரு. சோ இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போறாரு. இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆயிடுதுன்னா பெரியார் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்காக சிறையில் அடைக்கப்படுறாரு. இந்த போராட்டத்துல வெற்றியுமே கொள்றாங்க. அது எப்படிமா வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
1937ல ராஜாஜி தலைமையிலான அரசு அமைஞ்சது. இவர் இந்தி பாடத்தை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியதன் காரணமாக மக்களிடையே இந்தி திணிப்பு குறித்து போராட்டம் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் காரணமாக 1939ல இவர் பதவி விலகுற மாதிரி ஆயிடுச்சு. யாரு? ராஜாஜி. அதற்கு முக்கிய காரணம் யாரு? பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டம். ஓகேங்களா? இந்தி திணிப்பு எதிராக இவர் நடத்திய போராட்டம் காரணமாக 1939ல் ராஜாஜி பதவி விலகினார். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, பெரியார் இந்த இந்தி திணிப்பு போராட்டத்திற்காக சிறை சென்றாருல்ல, அவரு சிறையில் இருக்கும் பொழுது 1938ல நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எங்க இருந்துடா நீதி கட்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம பார்த்த 1937 தேர்தல்ல படுதோல்வி அடைந்து அதுக்கப்புறம் எழவே இல்லை நீதி கட்சின்னு. சோ அந்த கட்சி 1938ல அந்த கட்சியுடைய தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எப்போ? அவர் சிறையில் இருக்கும் பொழுது. சோ இந்த கட்சி பின்னால சுயமரியாதை இயக்கத்தோடு இணையுது. 1946ல இந்த கட்சி, அதாவது நீதி கட்சி பிளஸ் சுயமரியாதை இயக்கம் ரெண்டும் சேர்ந்து என்னவா பெயர் மாற்றம் செய்யப்படுதுன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராவிடர் கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1904. இது ஆக்சுவலி இந்த திராவிடர் கழகம் புதிதாக உருவாக்கப்பட்டதுன்னா இல்ல, நீதி கட்சியும் சுயமரியாதையும் இயக்கமும் சேர்ந்த இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த ராஜாஜி முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எப்போ அப்படின்னா 1952ல, அதாவது சுதந்திர இந்தியாவுல நடந்த எலெக்ஷன்ல 1952ல சென்னை மாநிலத்துடைய முதலமைச்சரா ராஜாஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்பயும் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாரு. முன்னாடி இந்திய திணிச்சு பதவி விலகினார். இப்ப என்ன பண்றாருன்னா குலக்கல்வி திட்டத்தை திணிச்சு பதவி விலகுற மாதிரி ஆயிடும். அது என்ன குலக்கல்வி திட்டம் அப்படின்னா, இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அப்பா அம்மா என்ன தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழில்ல அவங்க அறிவை பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். அதாவது தொழிற்கல்வி பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அந்த தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் அப்படிங்கிறதும், இப்போ ஒரு மாணவன் இருக்கானா அந்த மாணவனுடைய தந்தை பானை வனைப்போர் இருந்தாருன்னா அவனும் அந்த பானையை எப்படி செய்யணும்னு கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த தொழிற்கல்வி திட்டமே. அதாவது தொழில் சார்ந்த ஒரு கல்வி திட்டம் தான், நல்ல திட்டம் தான். ஆனா இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் சமமா ஒரே விதமான தொழிலை கற்றுக் கொடுத்தா அது பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா அந்த மாணவனுடைய தந்தை என்ன தொழில் செஞ்சாரோ அதைத்தான் அவனும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதனால் இதை பெரியார் எதிர்க்கிறாரு, மக்களும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்துல ஜாதி அடிப்படையில் அமைந்ததா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவங்க தான் பர்டிகுலர் தொழிலை செய்வாங்க, மத்தவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப மறுபடியும் இது ஜாதி வேறுபாட்டை திணிக்கக்கூடிய, மக்களிடையே ஜாதி வேறுபாட்டை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த குலக்கல்வி திட்டம் இருக்கு அப்படின்னு சிந்தித்த பெரியார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை எதிர்க்கிறாரு, மக்களும் எதிர்க்கிறாங்க. சோ இந்த போராட்டத்தின் காரணமாக 1954ல 1952ல பதவியேற்ற ராஜாஜி பதவி விலகிறார். ஓகேங்களா? 1952ல பதவியேற்பு, 1954ல பதவி விலகல். அப்ப இவர் பதவி விலகும் பொழுது அந்த இடத்தை யார் பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னா, சென்னை முதலமைச்சராக கு காமராஜ் அவர்கள், நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக 1954ல ராஜாஜி பதவி விலகிய பின்பு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அதுக்கு அடுத்தது இவ்வளவு சாதனைகள், அதாவது 2 முறை ராஜாஜிய பதவி விலக செஞ்ச பெரியார் அவர்கள் 1973ல மரணிக்கிறாரு. இவருடைய உடல் பெரியார் திடல்ல நல்லடக்கம் செய்யப்படுது. ஓகேங்களா? அடுத்து, பெரியார் ஒரு பெண்ணியவாதி ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது பெரியார் அன்றைய காலகட்டம் ஆணாதிக்க சமூகம் இருந்த ஒரு காலகட்டம். அந்த ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தவர் தான் பெரியார். பெண்கள் கல்வி கற்றாம இருக்கிறதுனாலதான் அவங்க தாழ்நிலையில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கல்வி வேணும். அவங்களுடைய தொடக்க கல்விக்கான பணிகளை சுயமரியாதை இயக்கம் மேற்கொண்டுச்சு. இந்த சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1925ல நடந்துச்சா தொடங்குனாங்களா? இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு எப்ப நடக்கும்னா 1929ல செங்கல்பட்டுலதான் முதல் மாநாடே நடக்கும்.
சோ அந்த மாநாட்டுல பெண்களுடைய மோசமான நிலை குறித்து பெரியார் பேசியிருப்பாரு. சோ அப்ப அவரு நிறைய விஷயங்கள பேசினாரு. குழந்தை திருமணத்தையும், தேவதாசி முறையும் கண்டனம் செய்தாரு. பெண்கள் விவாகரத்து பெறுவது அவர்களுடைய உரிமை. ஒரு வாழ்க்கை பிடிக்கலன்னா விவாகரத்து பெற்று வரலாம். அவங்க ஒருத்தவங்கள திருமணம் செஞ்சுட்டா அவங்களுடைய தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. சோ பெண்கள் விவாகரத்து பெறுவதற்கும், பெண்களுக்கு பெற்றோருடைய சொத்துல பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டுல வலியுறுத்தினாரு. திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெற்றோருடைய க ஒரு பொருளை விக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்க கூடாது. அதாவது பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, திருமணம் செய்து கொடுப்பது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறத எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு பொருள தானே நம்ம கிட்ட இருக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கறது தானே கொடுப்பது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதுங்கிறது ஒரு பொருளா கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதாவது திருக்குறள்ல வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணுமே தவிர திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறத பயன்படுத்தக் கூடாது அப்படின்னு பெரியார் வலியுறுத்தினார். ஏன்னா ஒரு பொருளை தான் உங்களால கொடுக்க முடியும். பொண்ணுங்கிறவ பொருள் கிடையாது. சோ அப்ப வாழ்க்கை துணைன்னு சொல்லுங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. திருமணம் செய்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாரு. இவர் பெண்ணியம் குறித்து எழுதின ஒரு முக்கியமான நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற நூல். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான நூல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரியார் எழுதிய ஒரு நூல், பெண்ணியம் குறித்த நூல் எதுனா பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது ஒரு பெண்ணுக்கு சொத்துரிமை இருந்தாதான் அந்த பெண்ணை அந்த சமூகம் மதிக்கும், அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னவர் பெரியார். அதுதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது இவருடைய இந்த கருத்துக்கள் காரணமாக 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டமானது இயற்றப்படுது. இந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல உரிமை பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இந்த சட்டம் இயற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள். ஓகேங்களா. அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் குறித்து கொடுத்திருக்காங்க. இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இது எல்லாமே ஸ்டோரியா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இன்டெப்தா தெரியணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் முக்கியமானதா இருக்கும். அதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட பாயிண்ட்ஸா தான் இருக்கும். இரட்டைமலை சீனிவாசன் 1859 காஞ்சிபுரத்துல பிறக்கிறாரு. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடிய ஒரு மனிதர். இவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி 1926ல ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டமும், 1930ல ராவ் பகதூர் பட்டமும், 1936ல திவான் பகதூர் பட்டமும் இவருக்கு வழங்கப்படுது. இவர் ஒரு சுயசரிதை நூலை எழுதுறார். அந்த நூலுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிறது. 1939ல இந்த ஜீவிய சரித்திர சுருக்கம்ங்கிற இவருடைய சுயசரிதை நூலை வெளியிடுறாரு. இந்த நூல்ல அவர் என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள், அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக என்னென்ன போராட்டங்கள் மேற்கொண்டாரு, எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் கல்வி கற்றான், எப்படி அவன் சமூக அரசியல்ல வந்தான் அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த சுயசரிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது 1893ல ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் தோற்றுவித்தாரு. இந்த அமைப்பின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இழைக்கப்பட்ட அநீதிகள் குறித்தும் அதுல இருந்து அவங்க வெளியே கொண்டு வரதுக்கான பல பணிகளை இவர் செஞ்சிருப்பாரு. அடுத்தது இவர் B.R. அம்பேத்கரோட நெருக்கமான ஒரு நபர். இவர் லண்டன்ல நடந்த முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடு, அதாவது 1930-31ல நடந்த முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுல இவரும் கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய நிலை குறித்து அங்கு பேசியிருக்கிறாரு. 1932ல பூனா ஒப்பந்தம் நடக்கும். அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பாரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட. ஆனா இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை செயல்படுத்த கூடாது, இந்த தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுன்னு காந்தியடிகள் உறுதியாக இருந்தார். சோ 1932ல எரவாடா சிறையில 2 பேருக்கும் ஒப்பந்தம் நடக்குது. நீ பிரிட்டிஷ் கிட்ட போயெல்லாம் இந்த தனி தொகுதி தேர்தல் எல்லாம் வாங்க வேண்டாம்,
நம்மளுக்குள்ளேயே பேசிக்கலாம். நம்மளுக்குள்ளேயே நான் இடம் குடுக்குறேன்ப்பா. நீ அங்க போய் எல்லாம் சட்டப்படி எல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லி 1932ல பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த பூனா ஒப்பந்தம் யாருக்கு இடையில கையெழுத்தாகுதுன்னா, அம்பேத்கர் அவர்களுக்கும், காந்தி அவர்களுக்கும் இடையில கையெழுத்தாகுது. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 செப்டம்பர் 1932 எரவாடா சிறையில கையெழுத்தாகுது. இது எது குறித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவம். அதாவது காங்கிரஸ்க்கு இத்தனை சீட் இருக்குன்னா, அதுல இத்தனை சீட் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்படும். இந்த தொகுதிகள்லாம் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு பேச்சுவார்த்தையில நடத்தக்கூடிய இந்த ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்துல இந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள். அதாவது MC ராஜா அப்படின்னு அழைக்கக்கூடியவர். இவர் 1883ல பிறந்து 1943 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு முக்கிய தலைவர். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் ஒருவர். அதாவது நீதி கட்சி பார்த்தோம்ல 1920ல ஏதாச்சும் 1916ல தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு. சோ அந்த கட்சியோடைய உருவாக்கத்துல முக்கியமான ஒரு நபர் இவர். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். அதாவது 1920ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அந்த எலெக்ஷன்ல நீதி கட்சியில நின்னு ஜெயிச்சு உறுப்பினரானவர். சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த MC ராஜா அவர்கள். ஓகேங்களா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர். அதுக்கடுத்தது 1928ல இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழிலாளர் இயக்கம். இந்த தொழிலாளர் இயக்கம் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முதல் உலக போறப்போ வந்து நிறைய பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்ப நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக தொழிற்சாலைகளை அமைச்சாங்க. சோ தொழிற்சாலைகள்ல பொருட்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காக அதிக அளவு தொழிலாளர்களை நியமிச்சாங்க. சோ அந்த கதையை தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருட்தேவையானது குறையுது. பொருட்தேவை குறையும் பொழுது இப்படி ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகளையும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. சோ அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமானது பாதிக்கப்படுது. அப்ப தொழிலாளர் நலனுக்காக ஒரு சங்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் தான் இந்த தொழிலாளர் இயக்கங்கள். ஓகேங்களா? சோ அப்ப தொழிலாளர் நலனுக்காக முதல்ல கொண்டு வரப்பட்ட இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1918ல இந்தியாவுல முதல் தொழில் சங்கமாக சென்னை தொழிலாளர் சங்கமானது உருவாக்கப்படுது. ஓகேங்களா? இது யாருடைய முயற்சியின் காரணமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா BB வாடியா, சிங்காரவேலர், திருவிக்கா இவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த சென்னை தொழிலாளர் சங்கமானது உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா இது சென்னை மாகாணத்துக்கானதா உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் 1920ல அகில இந்திய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு அக்டோபர் 31ல தொடங்குவாங்க. தொடங்கின அன்னைக்கே, அதாவது இது தொடங்குற அன்னைக்கு டேட்டும் இதேதான். 31 அக்டோபர் 1920ல தான் அகில இந்திய தொழிலாளர் சங்கமானது உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்ட அன்னைக்கே ஒரு மாநாடு நடக்குது. அந்த முதல் மாநாடு எங்க நடக்குதுன்னா பம்பாயில நடக்குது. அந்த மாநாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் அவர்கள். இது அகில இந்திய அளவுல, அதாவது இந்திய அளவுல உருவாக்கப்பட்ட ஒரு தொழிலாளர் சங்கம். ஓகேங்களா? இந்த மாநாட்டுல பல்வேறு தீர்மானங்கள் குறித்து விவாதிக்கப்படுது. தொழிலாளர்கள் பிரச்சனைகள்ல காவல்துறை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தையும் இந்த மாநாட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. சோ தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடக்கூடாது, இந்த சங்கம் தான் முடிவெடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்குன்னு ஒரு பதிவேட்டை பராமரிக்கணும். உணவு பண்டங்கள் ஏற்றுமதியில கட்டுப்பாடு விதிக்கணும். ஏன்னா எல்லா உணவுப் பொருட்கள் இங்க இந்தியாவில உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்க மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் இல்ல. சோ அதனால உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு விதிக்கணும். அடுத்தது தொழில் செய்யும் பொழுது, ஒரு தொழிற்சாலையில ஒரு நபர் தொழில் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொழிற்சாலை நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஈட்டுத்தொகை வழங்கணும், நஷ்டீடு கொடுக்கணும். நஷ்டீடு கிடையாது, ஈட்டுத்தொகை. அவங்க மறுபடியும் உடல் நலம் தேடி வரணும். அப்ப அதுக்கான அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது, அதுக்கான ஒரு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சரி. அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு உடல்நல காப்பீடு இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்த பத்தியும் விவாதிக்கிறாங்க இந்த மாநாட்டுல. ஓகேங்களா? அடுத்தது சென்னை மாகாண தொழில்
லாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா சிங்காரவேலர் அவர்கள். நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1918ல இந்த சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது யாருடைய முயற்சினால்னா வி வாடியா, சிங்காரவேலர், திருவிக்கா அவர்கள்லாம். இதுல திருவிக்கா தான் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். திருவிக்கா சாரி சிங்காரவேலர் தான் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். இந்த சிங்காரவேலர் பௌத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர், ஒரு பொது உடைமைவாதி, ஒரு சமத்துவத்தை ஆயுதமாக எடுத்து காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தவர் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இவர் வந்து சென்னையில பிறந்து சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில பட்டம் பயின்றாரு. இளமை காலத்துல பௌத்தத்தை பரிந்துரை செய்யறாரு. இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இந்த மாதிரி பல மொழிகள்ல பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் இவர். இவருக்கு வந்து காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாருன்னா தமிழ் மொழியில படிக்கிறார். அதாவது அவர்களுடைய கருத்துக்கள்ல தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. வெளியிட்டு இந்த தமிழ் மக்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரியணும்னு கொண்டு வராரு. ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர்கள் தினமா கொண்டாடுறோம்ல, இத முதல்ல இந்தியால இந்த தொழிலாளர்கள் தினம் உழைப்பாளர்கள் தினத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இந்த சிங்காரவேலர் அவர்கள் தான். எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1923ல அறிமுகப்படுத்துறாரு. இந்திய பொது உடைமை கட்சியுடைய ஆரம்ப கால தலைவர்கள்ல ஒருவரா இருக்கிறாரு. இவர் வந்து தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது எல்லாருக்கும் ஒரு தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் வெளியிடுறார். அவ்வளவுதான் இவரை பத்தி கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு முன்னாடி மொழி போராட்டத்தை குறித்து தான் கொடுத்திருக்காங்க. மொழிங்கிறது வந்து ஒரு இனத்துடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வலிமையான ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய பண்பாட்டோடு இயைந்து நிற்பதுதான் ஒரு மொழி. அதாவது நம்மளுடைய பண்பாடு என்னன்னு தெரியணும்னா நம்ம மொழியுடைய சிறப்பு தெரியணும் இல்ல. சோ இந்த மொழிக்காக பல்வேறு நபர்கள் நம்மளுடைய தமிழ் மொழிக்காக பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. தமிழ் மறுமலர்ச்சிக்காகவும் சரி, தமிழ் இலக்கியங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. நம்ம முன்னாடியே அதெல்லாம் பார்த்தோம். சோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தி சமஸ்கிருத கலப்பு இல்லாம தனியா தூய தமிழ்ல எல்லாரும் பேசணும், எழுதணும், இலக்கியங்கள் கொண்டு வரணும்னு பாடுபட்டவர். அடுத்தது பெரியாரும் மொழி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது தமிழ் இசை, தமிழுக்குன்னு ஒரு இசை இருக்கு. அந்த இசையை பற்றி ஆபிரகாம் பண்டிதர் பத்தி பார்த்தோம். சாரி, ஆபிரகாம் பண்டிதர் பத்தி நம்ம முன்னாடியே படிச்சோம். நான் கூட உங்களுக்கு சைட்ல நோட்ஸ் எழுதி இங்க சொல்லியிருப்பேன். சோ இவங்க எல்லாருமே மொழிக்காக பாடுபட்டவர்கள். எங்க ஆபிரகாம் இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. சோ இத பத்தி தான் உங்களுக்கு இந்த பேசேஜ்ல கொடுத்திருப்பாங்க. இதுல ஒண்ணும் பெருசா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. சோ இந்த ஆபிரகாம் அதாவது அன்றைய காலகட்டம் இல்ல, இன்றைய காலகட்டங்கள்லயுமே பெரும்பான்மையான கோவில்கள்ல ஆகம கோவில்கள்ல வந்து சடங்குகள் வந்து தமிழ்ல செய்யறதே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல தான் பண்றாங்க. அதே மாதிரி இசை நிகழ்ச்சிகளையும் தமிழ் இசை பாடல்கள் பாடுறாங்களான்னா இல்ல. சான்ஸ்கிரிட் கலந்த பாடல்கள், மற்ற பாடல்கள்ல தான் பாடுறாங்க. சோ இந்த மாதிரி மற்ற மொழிகள் பங்கீடு அதிகமா இருக்கு. சோ அதை தமிழ்ல மாத்தணுங்கிறதுக்காக போராடியவர்கள் தான் இந்த நபர்கள் எல்லாருமே. இதுல ஆபிரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். அதாவது தமிழுக்கு இசையில தமிழோட இசைன்னு ஒண்ணு இருக்கு. மத்த மொழியோட இசையை நம்ம இங்க கொண்டு வரணும். மத்த மொழிகளோட பாடல்கள் இங்க இது பண்ணணும், பாடணுங்கிற அவசியம் இல்ல. தமிழ்லயே இருக்குயா, இவ்வளவு இசை இருக்கு, இத்தனை நுணுக்கங்கள் இருக்கு, பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மீட்டுருவாக்கம் செய்த ஒரு முக்கியமான நபர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். இவர் வந்து 1912ல தஞ்சாவூர்ல சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அந்த அமைப்பின் மூலமாக தமிழ் இசை இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துறார். இவர் 7 தமிழிசை மாநாடுகளை நடத்தியிருப்பார். இவரை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 1943ல முதல் தமிழிசை மாநாடானது நடத்தப்படுது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது தமிழ்நாட்டுல வெவ்வேறு காலகட்டத்துல இந்திய வந்து கட்டாய மொழிப்பாடமா நடைமுறைப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா 1937 அந்த இந்தி திணிப்பின் காரணமாகத்தான் ஒருவர் முதலமைச்சர் பதவி விட்டு விலகுற மாரி ஆச்சு. ராஜாஜி அவர்கள் 1939ல பதவி விலகினார். சோ இத வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இந்தி திணிப்ப வந்து எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, தமிழுக்கு மேலாக இந்திய அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்பை மறுப்பதாக அமையும் அப்படின்னு சொல்லி பெரியார் அறிவிச்சாரு. அதாவது இந்திய நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அங்க இருக்கவங்கலாம் இங்க வந்து வேலை செஞ்சு, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு அன்றே கணித்தவர் பெரியார். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அன்றே கணித்தவர், எதிர்த்தவர் பெரியார். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும்னு மறைமலை அடிகளும் சுட்டிக்காட்டினார். ஓகேங்களா. அடுத்தது பெண்களுக்கான இயக்கங்கள் அப்படி இந்த 20ஆம் நூற்றாண்டுகள்ல பெண்களுக்கான இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1917ல இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கறத அன்னி பெசன்ட், டோரதி சினராஜ தாசா, மார்க்ரெட் கசின்ஸ் ஆகியோர்களால சென்னை அடையாறுல தொடங்கப்பட்டதுதான் இந்திய பெண்கள் சங்கம் 1917. இந்த அமைப்பு வந்து தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களுடைய பங்கு குறித்து பல துண்டு பிரசுரங்களை பல்வேறு மொழிகள்ல வெளியிட்டுச்சு. ஏன்னா பல்வேறு மொழிகள் பேசினாங்கல்ல. சோ அதனால பல்வேறு மொழிகள்ல வெளியிட்டு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுச்சு. அடுத்தது இதே சமயத்துலதான் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக 1927ல அகில இந்திய பெண்கள் மாநாட்டையும் நிறுவியது. ஓகேங்களா. அடுத்தது பெண் விடுதலை குறித்து சுயமரியாதை இயக்கம் போராடுச்சு. சுயமரியாதையை கொடுத்த முக்கிய நோக்கமே என்னன்னா பெண் விடுதலை. அதை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட், பெரியார் தலைமையிலான இந்த சுயமரியாதை இயக்கத்துல பாலின சமத்துவம், அதாவது ஆண் பெண் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். பாலின சமத்துவம், பாலினம் குறித்த சமூக உணர்வுகளை மேம்படுத்துதல், இதற்காக பெரியார் வந்து பாடுபட்டார். அவரோடு சேர்ந்து பலரும் செயல்பட்டாங்க. அதுல பெண்களும் பணியாற்றினாங்க. பல பெண்கள் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துல தீவிரமா பணியாற்றினாங்க. அதுல குறிப்பிட்ட நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள், நாகம்மை அவர்கள், கண்ணம்மா அவர்கள், நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள், ருக்மணி அம்மாள் அவர்கள், அலமேலு மங்கை தாயார் அம்மாள் அவர்கள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் அவர்கள், இவங்க எல்லாருமே சுயமரியாதை இயக்கத்தில் பங்கு கொண்டு பெரியாரோடு சேர்ந்து பகுத்தறிவுவாதத்தோடு இந்த மக்களை மாற்றுவதற்காக பாடுபட்டவர்கள், பெண்கள் நலனுக்காக போராடியவர்கள் சொல்லலாம். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேவதாசி முறை. அதாவது கடவுளுக்கு இறைப்பணி செய்யக்கூடிய சேவகர்களா இளம் பெண்களை வந்து கோவில்கள்ல அந்த காலகட்டங்கள்ல அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் என்னன்னா தேவதாசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது பின்னால வந்து கடவுளுக்கு சேவை செய்யும் நோக்கில் அமைந்திருந்தாலும் கூட பின்னால இந்த முறை வந்து ஒரு ஒழுக்கக்கேட்டிற்கு ஆனா ஒரு விஷயத்த பண்ற மாதிரியா மாறுச்சு. சோ இந்த முறை பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் இட்டு சென்றது. அதனால இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும், அதுக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருவாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில பல ஆண்டுகள் கழிச்சு அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு 1947ல மதராஸ் தேவதாசி சட்டமானது இயற்றப்படும், அரசாங்கத்தால இயற்றப்பட்டுச்சு. ஏன் பல ஆண்டுகள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930லயே 1926லயே முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒரு பெண் உறுப்பினர் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவங்க 1930ல முத்துலட்சுமி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா சென்னை மாகாணத்துல இந்த கோவில்கள்ல பெண்களை அர்ப்பணிக்கப்படுவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ 1930ல. ஆனா இத எப்ப சட்டமா அரசு இயற்றுதுன்னா 1947. அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சுன்னா கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இந்த மசோதா சட்டமாவதற்கு எடுத்துக்கொண்டுச்சு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொட்டு கட்டக்கூடிய சடங்கு வந்து சட்டவிரோதமானது. அதாவது தேவதாசி முறைங்கிறது சட்டவிரோதமானதுன்னு அறிவிச்சிருப்பாங்க.
இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த லெசன்ல உங்களுக்கு கொடுத்திருக்க கூடியது. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பயிற்சி வினாக்களுக்கான விடைகள் இங்க கொடுத்திருக்கோம் பாத்துக்கோங்க. 1709 தரங்கம்பாடியில ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யாருன்னா சீகன் பால்கு. 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபையை நிறுவியவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 1918. அடுத்தது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்ட அமைப்பு என்னன்னா பணியாளர் தேர்வு வாரியம். நான் இங்கேயே மென்ஷன் பண்ணேன். அடுத்தது சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா MC ராசா. எந்த ஆண்டுனா 1920. அதுக்கு அடுத்தது முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுனா தமிழ் மொழி. புனித ஜார்ஜ் கோட்டையில கல்லூரியை உருவாக்கியவர் யாருன்னா FW எல்லிஸ். அடுத்தது தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் யாருன்னா மறைமலை அடிகள். அடுத்தது தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்கணும்னு முதல்ல அங்கீகரித்த கட்சி எதுனா நீதி கட்சி. சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பெயரை எப்படி மாற்றம் செய்தார்னா பரிதிமார் கலைஞர் மாற்றம் செஞ்சாரு. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்கள்ல ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இது சரியான கூற்றுதான். அடுத்தது பண ஓலையில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிநிதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தாருங்கிறோம். இல்ல, சி.வை. தாமோதரனார் அவர்களும் U.E. சாமிநாதர் அவர்களும் தான் இதை தேடி தேடி சேகரிச்சு தொகுத்தாங்க. அடுத்தது ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கு சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். ஆமா, தமிழின் தொன்மையும் நிரூபித்தார். இந்த கூற்று உண்மையானது. அடுத்தது திருவிக்கா தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடிங்கிறோம். கிடையாது. யாரு? சிங்காரவேலர் தான் தொடக்க கால தமிழ் தொழில் சங்க இயக்கத்தினுடைய முன்னோடி. ஓகேங்களா? அடுத்தது அப்போ எந்தெந்த கூற்று சரின்னா 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 37 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. ஆமா, கரெக்ட். பட் ஆனா இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணிச்சுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எதிராகத்தான் ஒத்துழையாமை காரணத்திற்காகத்தான் தேர்தலை புறக்கணிச்சிச்சு. 1934 சட்டமறுப்பு இயக்கம் காரணமாக தேர்தலை புறக்கணிச்சிச்சே தவிர இரட்டை ஆட்சிக்கு எதிராக எல்லாம் காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கல. ஓகேங்களா? அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக திராவிடர் இல்லத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நடேசனார் அவர்கள். தொழிலாளர்ங்கிற பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னா சிங்காரவேலன் அவர்கள். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். அடுத்தது ஜீவித சரித சுருக்கம் அப்படிங்கிற சுயசரிதை எழுதியவர் இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இந்த லெசன்ஸ் டீட்டெயில்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். Thank you. For more videos, stay tuned with Be a Book.